Chapter number 8, creating controls for IK handles. Okay, அதுக்கப்புறம் parenting controls, அதுக்கப்புறம் attaching character with joints, அதுக்கப்புறம் paint இல்லாட்டி skin weight for character, அப்புறம் add flood smoothing skin. Okay, so இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம ஐகே ஹேண்டில்ஸ் நம்ம போன சாப்டரில் கிரியேட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ஹேண்டில்ஸ்க்கு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், கண்ட்ரோல்ஸ் கொடுக்க போகிறோம். சரியா? ஸோ கண்ட்ரோல்ஸ் கொடுத்துட்டு அதை எப்படி வந்து பேரண்டிங், ஓகே, ப்ரொசீஜரை எப்படி பேரண்டிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அட்டாச்சிங் கேரக்டர் வித் ஜாயின்ஸ். ஓகே, ஸோ நம்ம பண்ணக்கூடிய அந்த ஜாயின்ஸை வந்து கேரக்டரோட அட்டாச் பண்ணி அதுக்கு ஸ்கின் வெயிட்ஸ் எல்லாம் கொடுத்து, ஓகே, ஸோ அதில் 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஃப்ளட் அண்ட் ஸ்மூத் இருக்குது. ஸோ அதை எப்படி வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதில் எக்ஸ்ட்ராவாக வில் பி seeing, okay, so pole vector அப்படின்ற ஒரு விஷயத்தை கன்ஸ்ட்ரெயின்ல நம்ம போய் பார்க்க போறோம். சரியா? ஸோ இப்போ நம்ம மாயாக்கு நம்ம போகலாம். சரியா? ஸோ இங்க மாயா ஓப்பன் பண்ணியாச்சு. லாஸ்டா நம்ம பண்ணி வச்ச எல்லாமே இங்க இருக்கு. சரியா? ஸோ பாத்தீங்கன்னா எல்லாமே பக்காவா கண்ட்ரோலா இருக்கும். சரியா? ஸோ இப்போ இதை செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் கேரக்டர் செலக்ட் பண்ணிட்டு, ஓகே, ஸோ உங்களுடைய சேனல் பாக்ஸ்ல இந்த டிஸ்பிளே லேயர்ல ஒரு லேயர் ஆட் பண்ணிக்கிறேன். லேயர் ஆட் பண்ணிட்டு ஜஸ்ட் இதில் ரைட் கிளிக் பண்ணி ஆட் செலெக்ஷன் டு ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ டெம்ப்ளேட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா டெம்ப்ளேட் ஆகிடும். ஸோ தட் அது உங்களுக்கு செலக்ட் ஆகாது. ஸோ ஈஸியாக நான் போன்ஸை செலக்ட் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே, ஸோ இப்போ நம்ம கண்ட்ரோல்ஸ் கொடுக்க போகிறோம். நான் கண்ட்ரோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கர்வ்ஸில், தட் இஸ் இந்த சர்க்கிள்ஸ் தான் எடுத்துப்பேன். சரியா? ஸோ இந்த சர்க்கிள் எடுத்துக்கிறேன். சர்க்கிள் எடுத்துட்டு ஐ ஜஸ்ட் கோ டு த டாப் வியூ. ஓகே, ஸோ இதுலேருந்து எல்லாத்தையுமே நான் வந்து ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ இந்த சர்க்கிள் எடுத்துட்டு W ப்ரெஸ் பண்ணிவிட்டு V ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். V ஹோல்ட் பண்ணிவிட்டு மிடில் மவுஸில் ட்ராக் பண்ணி சென்டர் போனுக்கு வந்து மேட்ச் பண்ணியிருக்கிறேன். சரியா? ஸோ ரூட் போனுக்கு மேட்ச் பண்ணிடுறேன். சரியா? ஸோ அதுக்கப்புறம் இதை கண்ட்ரோல் D கொடுத்து R கொடுத்து ஸ்கேல் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல எனக்கு 2 கண்ட்ரோல்ஸ் வேணும். சரியா? ஸோ அதுக்கப்புறம் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நான் எங்கெங்கெல்லாம் கண்ட்ரோல் வேணுமோ ஸோ அந்த இடத்துலலாம் நான் கண்ட்ரோல்ஸ் வச்சுக்க போகிறேன். சரியா? ஸோ இங்கே கண்ட்ரோல் D ப்ரெஸ் பண்ணுறேன், W ப்ரெஸ் பண்ணிவிட்டு V ப்ரெஸ் பண்ணி இந்த இடத்துக்கு கொண்டு வரேன். ஓகே, V ப்ரெஸ் பண்ணி மிடில் மவுஸ் பிடிச்சி ட்ராக் பண்ணிங்கன்னா ஸ்னாப் ஆகும். ஓகே, ஸோ இது பர்ஃபெக்டாக ஸ்னாப் ஆயிடுச்சு. தென் ஆஃப்டர் தட் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு பிரிங் திஸ் ஒன் ஹியர். ஓகே, ஸோ கண்ட்ரோல் D கொடுத்துட்டு W ப்ரெஸ் பண்ணி V ஹோல்ட் பண்ணி ஸோ இங்கே ஒன்று கொண்டு வந்துக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசு வேண்டியதில்லை. ஸோ ஐ கேன் ஜஸ்ட் ரெடியூஸ் இட். ஓகே, ஸோ கேரக்டருக்கு வெளியில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ இந்த இடத்துல கண்ட்ரோல் D கொடுக்குறேன். திருப்பியும் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு டேக் திஸ் அவுட். ஓகே, ஸோ இதை வந்து ரொட்டேட் பண்ணணும். ஸோ ரொட்டேட் பண்ணுறதுக்கு யூ ஹாவ் டு ரொட்டேட் இன் 1 ஆக்சிஸ். ஓகே, ஸோ இதில் போய் 90 டிகிரி அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ பர்ஃபெக்டாக ரொட்டேட் ஆயிடுச்சு. ரைட்? ஸோ அதுக்கப்புறம் இந்த ஃபிங்கருக்கு நான் அதை வந்து அட்டாச் பண்ண போகிறேன். சரியா? ஸோ இந்த ஃபிங்கர் வந்து கொஞ்சம் ஏரில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் அலைன் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் கோ டவுன் தேர். ஓகே, ஸோ இதை ஜூம் பண்ணி இப்போ W கொடுத்தா ஜஸ்ட் கோயிங் டு அலைன் இட். ஓகே, ஸோ பர்ஃபெக்டாக அலைன் ஆயிடுச்சு. அதே மாதிரி இந்த பக்கமும் அலைன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் செலக்ட் திஸ் அண்ட் கோயிங் டு அலைன் இட் ஹியர். சரியா? ஓகே, ஸோ இப்போ இந்த சர்க்கிளை ஐம் ஜஸ்ட் கோயிங் டு அலைன் இட் வித் திஸ். ஓகே, ஸோ இது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஜஸ்ட் ஐ ஹாவ் டு மூவ் திஸ் ஃப்ரண்ட். ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம ரிக் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஸோ லெட் மீ ஜூம் இட் அவுட் அண்ட் bring this one this side. Okay, fine, now it's good and perfect. Okay, so இப்போ இதை செலக்ட் பண்ணிட்டு ஓகே V ப்ரெஸ் பண்ணி ஓகே I'm just going to bring it here. V ப்ரெஸ் பண்ணி just drag. ஓகே, ஸோ V ப்ரெஸ் பண்ணி just drag here. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்னாப் ஆகிடும். சரியா? ஸோ இதை வந்து ஸ்கேல் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் சின்ன ஸ்கேல் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ கரெக்டாக வெளியில் இருக்கிற அளவுக்கு பண்ணிட்டா போதும். ஓகே, பெருசாக வச்சாலும் இட் வில் பி டிஸ்டர்பன்ஸ். ஓகே, ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே, ஸோ இங்கே கண்ட்ரோல் D கொடுக்குறேன். திருப்பியும் W ப்ரெஸ் பண்ணுறேன். V ப்ரெஸ் பண்ணி ஐம் ஜஸ்ட் கோயிங் டு மிடில் மவு கிளிக் அண்ட் ட்ராக். ஓகே, ஸோ ட்ராக் பண்ணிங்கன்னா கரெக்டாக இங்கே வந்து உங்களுக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ஆகிடும். ஓகேவா? ஸோ இப்போ இதை வந்து டூப்ளிகேட்டட் கண்ட்ரோல் D கொடுத்து W ஜஸ்ட் ட்ராகிங் இட் பேக். ஓகே, ஸோ இதை வந்து Y ஆக்சிஸில் ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ கரெக்டாக ஐ டோன்ட் வாண்ட் தட் ஒன் டு Y ஆக்சிஸ். X ஆக்சிஸில் 90 டிகிரி. ஓகே, ஸோ 90 டிகிரி கொடுக்குறேன். இது எதுக்காக அப்படின்னா போல் வெக்டார். ஓகே, ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கண்ட்ரோல் வேணும். ஸோ நீங்கள் ஹேண்ட் மூவ் பண்ணி இந்த பிளேஸை மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா யூ கேன் மூவ் இட். ஓகே, ஸோ W ப்ரெஸ் பண்ணிவிட்டு மிடில் மவுஸ் ஓகே V ப்ரெஸ் பண்ணி இங்கே
ஸ்னாப் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஜஸ்ட் கோ வி ப்ரெஸ் பண்ணி ஸ்னாப் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ அதே மாதிரி கண்ட்ரோல் டி. ஓகே, ஸோ இந்த இடத்துல வி ப்ரெஸ் பண்ணி ஸ்னாப் பண்ணிக்கிறேன். சரியா? ஸோ பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் டி கொடுத்தீங்கன்னா டூப்ளிகேட், இது ரெண்டுத்தையுமே செலக்ட் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், மூவ் பண்ணிக்கிறேன் பின்னாடி. சரியா? ஸோ அதுக்கப்புறம் ஐம் கமிங் இன் டு திஸ் பார்ட். ஓகே, ஸோ இதை கண்ட்ரோல் டி கொடுத்து ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். சரியா? டூப்ளிகேட் எடுத்து இதோட சென்டருக்கு கொண்டு வர போகிறேன். வி ப்ரெஸ் பண்ணி ஜஸ்ட் கிளிக் அண்ட் ட்ராக். ஓகே, மிடில் மவுஸ் கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்னாப் வரும். சரியா? ஸோ ஆர் கொடுத்து யூ கேன் ஜஸ்ட் ஸ்கேல் இட், ரொட்டேட் பண்ணிக்கோங்க, ஜஸ்ட் இதை சின்னது பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் கண்ட்ரோல். ஓகே, ஸோ அதே மாதிரி கண்ட்ரோல் டி கொடுத்து வி ப்ரெஸ் பண்ணி, ஸோ டபிள்யூ ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, வி ப்ரெஸ் பண்ணி இதுக்கு ஸ்னாப் பண்ணிக்கிறேன். சரியா? ஸோ இப்போ இது ரெண்டுத்தையுமே செலக்ட் பண்ணி கீழே மூவ் பண்ணிக்கிறேன். சரியா? ஓகே, ஸோ ஃபுட் கண்ட்ரோல் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நீ கண்ட்ரோல். ஓகே, ஸோ அங்கே செலக்ட் பண்ணியிருக்கேன், கண்ட்ரோல் டி கொடுத்துக்கிறேன். ஓகே, ஜூம் பண்ணி வி ப்ரெஸ் பண்ணி உங்களுடைய மிடில் மவுஸில் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இட் வில் கம் ஹியர். ஓகே, அதே மாதிரி இந்த நீக்கும் கண்ட்ரோல் டி வி ப்ரெஸ் பண்ணி இங்கே ஸ்னாப் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இது ரெண்டுத்தையுமே செலக்ட் பண்ணி தனித்தனியாக பண்ணாதீங்க. தனித்தனியாக பண்ணிங்கன்னா கரெக்டாக இந்த எந்த பொசிஷனில் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்றது தெரியாது. ஓகேவா? ஸோ ரெண்டுத்தையுமே டூப்ளிகேட் எடுத்துகிட்டு கரெக்டாக பொசிஷன் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையுமே நீங்கள் செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் மூவ் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே, தென் இப்போ இந்த கண்ட்ரோல் எடுத்துகிட்டு ஓகே கண்ட்ரோல் டி ஒன்று, ஓகே வி ப்ரெஸ் பண்ணி ஐ கேன் ஜஸ்ட் பிளேஸ் இட் ஹியர், இல்லாட்டி இங்கே. ஓகே, வி ப்ரெஸ் பண்ணி ஓகே ஸோ இங்கே ஸ்னாப் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஸ்னாப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கொஞ்சம் கீழே மூவ் பண்ணிக்கிறேன் இந்த ரெண்டு கண்ட்ரோலுக்கும் நடுவில். சரியா? ஃபைன். இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் கொடுத்துட்டேன். இதில் வந்து குளோபல் கண்ட்ரோல் வேணும். குளோபல் கண்ட்ரோலில் நீங்கள் டெக்ஸ்டாகவும் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் யூஸ் இந்த சர்க்கிளை யூஸ் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் டி கொடுத்துட்டு ஐம் ஜஸ்ட் கோயிங் டு டேக் திஸ் டவுன் தேர் ப்ரெஸிங் ஆர். இது வந்து குளோபல் கண்ட்ரோல்ன்றதுனால குளோபல் கண்ட்ரோல் அப்படின்னா இந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாமே பேரண்டட் வித் திஸ். ஓகே, ரிக்கும் சரி, ஓகே எல்லாமே இந்த கண்ட்ரோலில் பேரண்டடாக இருக்கும். ஸோ அதனால இதை குளோபல் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஸோ இப்போ இந்த கண்ட்ரோல்ஸ்க்கு வந்து ஐம் ஜஸ்ட் கோயிங் டு நேம் இட். ஓகே, பிஃபோர் நேமிங் இட் வாட் யூ ஹேவ் டு டூ, என்ன பண்ணணும் அப்படின்னா இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணணும். ஓகே, ஸோ எல்லாமே 0th பொசிஷனில் இருக்கணும். ஃபர்ஸ்ட் எல்லாமே கரெக்டாக நீங்கள் கொடுத்துட்டீங்களா அப்படின்னு பார்த்துக்கோங்க கண்ட்ரோல்ஸ். ஓகே, ஸோ கண்ட்ரோல்ஸ் கொடுத்த உடனே ஜஸ்ட் எல்லா கண்ட்ரோலையும் செலக்ட் பண்ணும். பார்த்துக்கோங்க, ஹிப் கிட்ட 2 கண்ட்ரோல். ஓகே, ஸோ நீ கிட்ட 2 கண்ட்ரோல், லெக்ஸ்க்கு 2 கண்ட்ரோல், ஹேண்டுக்கு 2 கண்ட்ரோல், செஸ்ட் கிட்ட ஒரு கண்ட்ரோல், அண்ட் ஆல்சோ பெல்லி கிட்ட ஒரு கண்ட்ரோல், அண்ட் ஆல்சோ உங்களுடைய ஆர்ம் கிட்ட 2 கண்ட்ரோல். ஓகே, நெக்கு கிட்ட ஒரு கண்ட்ரோல். சரியா? ஸோ இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணணும். ஸோ எல்லாமே செலக்ட் பண்ணலாம். ஈஸி, ஜஸ்ட் கோ ஃபார் விண்டோஸில் போயிட்டு அவுட்லைனர். ஸோ அவுட்லைனரில் போயிட்டு ஜஸ்ட் ஓப்பன் திஸ். ஓகே, ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கர்வ்ஸ், ஓகே ஸோ நர்வ் கர்வ்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணுறேன். ஸோ எல்லாமே செலக்ட் ஆயிருக்கான்னு பார்த்துக்கோங்க. பர்ஃபெக்டாக எல்லாமே செலக்ட் ஆயிருக்கு. ஜஸ்ட் கோ ஃபார் மாடிஃபை ஃப்ரீஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஓகே, ஸோ நீங்கள் இப்போ எதை செலக்ட் பண்ணாலும் எல்லாமே ஃப்ரீஸ் ட்ரான்ஸ்ஃபார்மில் இருக்கும். சரியா? ஸோ இப்போ இதை செலக்ட் பண்ணி நான் இங்கே ரீநேம் பண்ணுறேன். குளோபல் LOBA குளோபல் CTRL. ஓகே, குளோபல் கண்ட்ரோல் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் செலக்ட் ஆன் திஸ். ஓகே, நேம் கொடுத்துக்கிறேன். லெஃப்ட் லெக் எல், ஓகே எல் கேப்ஸ் லெக், ஓகே CTRL அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ லெஃப்ட் லெக் கண்ட்ரோல் அதே மாதிரி. ஸோ ஐம் ஜஸ்ட் செலக்டிங் திஸ். ஓகே, ஸோ இந்த கண்ட்ரோலை செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த கண்ட்ரோலை செலக்ட் பண்ணிவிட்டு ஆர் லெக் கண்ட்ரோல். ஓகே, CTRL. ஃபைன். ஸோ அதே மாதிரி இதுக்கு போகிறேன். ஸோ இந்த ஒரு சர்க்கிள் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கோ ஃபார் லெஃப்ட் நீ கண்ட்ரோல், நீ CTRL. ஓகே, ஸோ எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக நீங்கள் நேம் கொடுக்கணும். நேம் கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்கும். அண்ட் ஆல்சோ ஒர்க் பண்ணும்போது பர்ஃபெக்டாக யூ கேனாட் ஒர்க். ஓகே, ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா I just give right knee control அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இந்த அவுட்டர் சர்க்கிள் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ அவுட்டர் சர்க்கிள் செலக்ட் பண்ணிவிட்டு I'm just going to give hip control, hip CTRL. ஓகே, ஸோ
hip control கொடுத்துட்டு selecting this, okay, hip main control, okay, ctrl, whatever the name you just give, okay. So இது வந்து பாத்தீங்கன்னா spine control னு கொடுத்துக்கலாம், okay, spine spine ctrl, okay. So spine control அப்படின்னு கொடுத்துக்கிறேன். And also இங்க போயிட்டு chest control chest control ctrl, okay. So chest control கொடுத்துக்கிறேன். இது வந்து பாத்தீங்கன்னா left hand control, left arm control இல்லாட்டி left hand control, whatever, okay. Left arm just give capsule arm ctrl, okay. So இது எல்லாத்துக்குமே நேம் பண்ணிடுறேன். Just select this, okay. So arm control ctrl, okay. Just check, right. So இது ரெண்டுமே arm control and also neck control here, okay. இங்க இதுக்கு வந்து நான் நேம் பண்ண போறேன் left L கொடுத்துட்டு L, okay. Elbow control elbow ctrl அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி இதுக்கு right elbow control, so R elbow control ctrl, okay. So இப்போ எல்லாத்துக்குமே நேம் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ ஒரு ஜாயிண்ட்டுமே நம்ம ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து பேரண்ட் பண்ணணும், சரியா? ஸோ எப்படி பேரண்ட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேரண்ட் பண்ணும்போது I'm just going to go for the bottom one, okay. So லெக் ஃபர்ஸ்ட் பேரண்ட் பண்ண போறேன். இந்த லெக் இந்த ஐகேஸ் எல்லாமே இந்த ரிவர்ஸ் போனுக்கு உங்களுக்கு பேரண்ட் ஆயிருக்கிறதுனால நீங்க ரிவர்ஸ் போனை வந்து நீங்க பேரண்ட் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ பிஃபோர் தட் இது ரெண்டுத்தையுமே செலக்ட் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி ஐ ஃபீல், ஓகே. ஸோ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு மேக் திஸ் ஒன் லிட்டில் பிட் பிகர், ஓகே. பிகர் பண்ணிட்டு ஜஸ்ட் கோ ஃபார் மாடிஃபை ஃப்ரீஸ் பண்ணிடுங்க, ஓகேவா? ஸோ இப்போ இது செலக்ட் பண்ணிட்டு, ஓகே, ஷிஃப்ட் செலக்ட் திஸ் கண்ட்ரோல், ஓகே, லெஃப்ட் லெக் கண்ட்ரோல், ஓகே, பி ப்ரெஸ் பண்ணிக்கிறேன் பேரண்ட், ஓகே. ஸோ நீங்கள் இப்போ இதை செலக்ட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த லெக் ஃபுல்லாகவே செலக்ட் ஆகிடும். வேர் ஐ கேன் ஜஸ்ட் கிவ் W, ஓகே. ஸோ இதை மூவ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ போயிட்டு y ஆக்சிஸில் 0 கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்துடும், சரியா? ஸோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் போனை செலக்ட் பண்ணுறேன், நெக்ஸ்ட் கண்ட்ரோலை செலக்ட் பண்ணுறேன், பி பேரண்ட், ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரோல்ல இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லெக்கை உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணும், சரியா? ஸோ எதுக்கு ஃப்ரீஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண பாருங்க, ஓகே. நான் இப்போ மூவ் பண்ணிட்டேன், இங்கே 0 கொடுத்து என்ட்ரு கொடுத்துட்டீங்கன்னா ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்துடும். இந்த ஃப்ரீஸ் பண்ணலை அப்படின்னா எல்லாமே ஒரு ஆங்கிள் இருக்கும், ஓகே. ஸோ இப்போ நான் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணி காமிக்கிறேன். ஜஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கேயோ இருக்கு. ஃப்ரீஸ் பண்ணாமல் வந்துட்டு இப்போ இதை நம்ம அட்டாச் பண்ணி மூவ் பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கரெக்டாக எந்த வேல்யூல நான் கொடுத்தேன் அப்படின்றது தெரியாது, ஓகேவா? ஸோ அதனால நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இட் மேக்ஸ் எவ்ரி திங் 0 அண்ட் ஸ்கேல் டு பி 1, ஓகே. ஸோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் ஒரிஜினல் பொசிஷனுக்கு நீங்கள் கொண்டு வந்துக்கலாம், சரியா? டெலீட் பண்ணிடுறேன், ஓகே. நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கோ ஃபார் ஹேண்ட் கண்ட்ரோல், ஓகே. ஸோ வெரி சிம்பிளாக இருக்கக்கூடிய கண்ட்ரோல்ஸ்க்கெல்லாம் போகிறேன். ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன், ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஐ கேன் ஹேண்டில் ஷிஃப்ட் செலக்ட் உங்களுடைய சர்க்கிள், ஓகே. தட் இஸ் கண்ட்ரோல் பி பேரண்ட் கொடுக்குறேன். ஸோ இதை செலக்ட் பண்ணி இஃப் ஐ ஜஸ்ட் மூவ் இட் கோஸ் லைக் திஸ், ஓகே, ஃபைன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் ஐகே இந்த பக்கம் ஹேண்டு, ஓகே. ஐகே கண்ட்ரோல் ஷிஃப்ட் செலக்ட் திஸ் circle, that is control right arm control, so P parent, okay. So இதை செலக்ட் பண்ணி நீங்க மூவ் பண்ணீங்க அப்படின்னா it goes like this, சரியா? ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா I'm just going to go for the pole vector. pole vector அப்படின்றது என்ன அப்படின்னா இப்போ நம்ம இங்க மேலே மூவ் பண்றோம், ஓகே. ஸோ இதை நம்ம ரொட்டேட் பண்ணோம்னா கீழே போய் ரொட்டேட் பண்றோம். ஸோ பார்த்தீங்கன்னா டோட்டல் காலும் மூவ் ஆகுது. பட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா காலை நிற்க வச்சுட்டு முட்டியை மட்டும் நம்ம மூவ் பண்ண முடியும், சரியா? ஸோ அப்படி எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் இப்போ இதுக்கு வாட் ஐம் கோயிங் டு டூ, ஐம் ஜஸ்ட் கோயிங் டு யூஸ் டிஃப்ரெண்ட் ஆப்ஷன், ஓகே. ஸோ இந்த டிஃப்ரெண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ண போகிறதுனால ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கோ ஃபார் ரிகிங் டவுன் ட்ராப் டவுன் மெனுவில் ரிகிங் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரிகிங் செலக்ட் பண்ணிட்டு கோ டு கன்ஸ்ட்ரைன். இந்த கன்ஸ்ட்ரைனில் இப்போ நான் வந்து யூஸ் பண்ண போகிறது போல் வெக்டார், ஓகே. ஸோ கன்ஸ்ட்ரைனை இப்போ இங்கே கட் பண்ணி இந்த இடத்துல வச்சுக்கிறேன், சரியா? இப்போ பேரண்ட் நம்ம கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் ஐகே ஹேண்டில் செலக்ட் பண்ணோம், செகண்ட் தான் நம்ம பேரண்ட் தட் இஸ் கண்ட்ரோலை செலக்ட் பண்ணோம். பட் இந்த கன்ஸ்ட்ரைன்ல நீங்க என்ன யூஸ் பண்ணாலும் வாட் யூ ஹேவ் டு டூ இஸ் யூ ஹேவ் டு செலக்ட் த பேரண்ட் ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் த சைல்டு, ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நான் இங்கே பேரண்ட் செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்ட் பிடிச்சி
இந்த இடத்துல சைல்டை செலக்ட் பண்ணுறேன். கொடுத்துட்டு இப்போ போல் வெக்டார் அப்படின்னு கொடுக்குறேன். சரியா, போல் வெக்டார் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இட் ஹாஸ் கிரியேட்டட் லைன் கைண்ட் ஆஃப் திங். ஓகே, ஸோ இது வந்து போல் வெக்டாரில் உங்களுக்கு ஆட் ஆயிடுச்சு. சரி, அது எப்படி ஆச்சு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ மூவ் பண்ணுறேன் அப்படின்னா யூ see that எனக்கு போன், ஓகே, இந்த போன் வந்து எனக்கு ஈஸியாக மூவ் ஆகுது. தெரியுதா? ஸோ இப்போ இதை நீங்கள் மூவ் பண்ணிட்டீங்கனாலும் இங்கே போய் நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி ஒரிஜினல் பொசிஷன் கொண்டு வந்துக்கலாம். சரி, திருப்பி இதை பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ரைட் கிளிக் பண்ணுறேன். சரியா, ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணணும், பேரண்ட்டை செலக்ட் பண்ணணும். ஷிஃப்ட் செலக்ட் ஐகே ஹேண்டில். ஓகே, ஸோ இந்த போல் வெக்டார் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், இந்த ஐகே ஹேண்டில் ஆர்பி சால்வர் அண்ட் எஸ்சி சால்வர் அப்படின்னு இருக்கு. ஓகே, ரொட்டேட் பிளேன். ஓகே, ஸோ இதுக்கு வந்து நான் ரொட்டேட் பிளேன் அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த பார்ட்ஸ்க்கு தான் நான் எஸ்சி. ஓகே, ஸோ இதுக்கு நான் எஸ்சி அப்ளை பண்ணேன், எஸ்சி சால்வர் அப்ளை பண்ணேன் அப்படின்னா இந்த போல் வெக்டாரை நீங்கள் வந்து என்ன பண்ண முடியாது, அப்ளை பண்ண முடியாது. சரியா, ஸோ அதனால பி கேர்ஃபுல். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த கண்ட்ரோலை செலக்ட் பண்ணிக்கிறேன். நீ கண்ட்ரோலை செலக்ட் பண்ணி ஷிஃப்ட் இந்த கண்ட்ரோல். ஓகே, ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல போயிட்டு போல் வெக்டார் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக போல் வெக்டார் ஆயிடுச்சு. சரியா, ஸோ அதே மாதிரி ஹேண்டுக்கும். ஓகே, ஸோ எல்போவுக்கும் நம்ம இது கொடுத்தாகணும். சரியா, ஸோ ஆஸ் ஐ டூ இட் பிஃபோர். ஸோ இங்கே கண்ட்ரோலை செலக்ட் பண்ணுறேன், ஷிஃப்ட் செலக்ட் திஸ் ஐகே ஆர்பி சால்வர். ஓகே, ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு போல் வெக்டார். ஓகே, பர்ஃபெக்டாக உங்களுக்கு போல் வெக்டார் மாறிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரொட்டேட் ஆயிடுச்சு. எதனால அப்படின்றது நம்ம பார்க்கலாம். ஸோ அன்டூ பண்ணுறேன். அன்டூ பண்ணிவிட்டு ஜஸ்ட் கோ ஃபார் திஸ். ஓகே, வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா லெட் இட் பி நாட் அ ப்ராப்ளம் வித் தட் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம், not at all a problem. Okay, so where I can just have this here. Okay, so இதை வந்து select பண்ணி I can just rotate it. Okay, so நம்ம rotate எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். It's because perfectா நம்ம கொடுக்கல இல்லாட்டி மூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா it happens. Okay, so first child, second உங்களுடைய control pole vector. Okay, so perfectா select பண்ணோம். Just select the parent first. Okay, second the child, போல் வெக்டார். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா போல் வெக்டார் நம்மளுக்கு ஆயிடுச்சு. சரியா, ஸோ ஃபைன், லெட் மீ கோ வித் திஸ் போன்ஸ். ஓகே, ஸோ இந்த போன்ஸை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ரொட்டேட் திஸ். ஓகே, ஸோ ரொட்டேட் பண்ணி பர்ஃபெக்டாக இங்கே வச்சுக்கலாம். ஓகே, ஸோ யூ ஹாவ் டு கோ பர்ஃபெக்ட்லி தேர். ஜஸ்ட் ஜூம் பண்ணிக்கோங்க. ஓகே, ஜூம் பண்ணிவிட்டு ஜஸ்ட் யூ கேன் ரொட்டேட் இட் அண்ட் ஹாவ் இட் ஹியர். சரியா, ஸோ கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ ஜஸ்ட் ஹாவ் திஸ் ஒன் ஹியர். சரியா, ஓகே, ஸோ போன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போல் வெக்டார் இங்கே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு போன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணும்போது யூ see that இது மேக்ஸிமம் வராது. ஓகே, ஸோ உங்கள் கேரக்டர் பர்ஃபெக்டாக இருந்தது அப்படின்னா இது வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் இந்த டிஃபெக்ட் வந்து வராது. ஓகே, ஸோ இஃப் இட் கம்ஸ் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் ஈஸிலி just change this one. Okay, so just அந்த போன்ஸ்க்கு போயிட்டு கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. சரியா, ஸோ செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா you can just use that. ஓகே, ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம் பர்ஃபெக்டாக இருக்கா இல்லையான்னு. ஓகே, ஸோ ஐ திங்க் இட்ஸ் ஓவரால் பர்ஃபெக்ட். ஓகே, ஸோ ஜஸ்ட் ஃப்ரண்ட் வியூவில் இட்ஸ் பர்ஃபெக்ட் ஹியர் அண்ட் ஆல்சோ லெஃப்ட் வியூலையும். ஓகே, ஓகே, ஸோ த அதர் திங். ஓகே, ஸோ இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் மேலே இருக்க மாதிரி இருக்குது. ஸோ clicking on this. Okay, just அந்த bonus select பண்ணிக்கிறேன். Okay, zoom பண்ணிட்டு அந்த bonus select பண்ணிட்டு okay, so frame கரெக்டாக going inside, so கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிறேன். சரியா, so now it got set. Okay, fine. இப்போ நான் இதை controller select பண்ணி if I just move it, what happens? So it's happening like this. Okay, okay, so இப்போ இந்த controller select பண்ணி I can just move. Fine. ஸோ இப்போ நான் மூவ் பண்ணும்போது யூ see that everything is getting moved. ஓகே, ஸோ எனக்கு அந்த மாதிரி வேணாம். ஓகே, ஸோ அப்படி ஆகுது அப்படின்னா வாட் யூ கேன் டூ இஸ், ஸோ இப்போ நான் இதை மூவ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பாருங்கள் உங்களுடைய இந்த பார்ட் தட் இஸ் ஆர்ம் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூவ் ஆகுது. ஸோ இங்கே டிரான்ஸ்லேட்டில் போய்ட்டு 0 கொடுத்துக்கிறேன். இப்போ இதை வந்து எப்படி நான் வந்து இது கூட ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இங்கே பேரண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு Q கொடுத்துக்கிறேன். சரி, Q அப்படின்றது செலெக்ஷன் மோட் ஜஸ்ட். ஓகே, ஸோ இங்கே W அப்படின்றது இங்கே டிஸ்டர்பன்ஸாக இருக்கிறதுனால நான் Q கொடுத்தோன்னே அந்த W போயிட்டு ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இந்த போனஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த ஆர்மோட போனஸ் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல போய் ஓரியன்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஓரியன்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி யூ ஹாவ் டு ஓப்பன் திஸ்
ஃபஸ்ட்டு ரீசெட் பண்ணிடுங்க. மெயின்டைன் ஆஃப்செட் கொடுத்துருங்க. மெயின்டைன் ஆஃப்செட் கொடுக்கல அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். ஸோ மெயின்டைன் ஆஃப்செட் ஆட். ஓகே, ஸோ அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது இதை செலக்ட் பண்ணி இஃப் ஐ மூவ் வாட் ஹேப்பன்ஸ் பாருங்கள், எனக்கு ஸ்ட்ரெயிட்டாக வருது தெரியுதா? ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வர்றதுக்கு யூ கேன் ஜஸ்ட் யூஸ் திஸ் பார்ட். ஓகே, ஸோ ஐ கேன் ஜஸ்ட் டேக் திஸ் அண்ட் ஐ கேன் யூஸ் whatever the shape you need. Okay, fine. So I'm just going to make both 0. இதையும் 0 பண்றேன் and also அதையும் 0 பண்றேன். சரியா? ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் வரேன். ஓகே, zooming it. So parent. ஓகே, Q press பண்றேன். ஸோ இதை செலக்ட் பண்றேன், going for orient. ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு ஆப்ஷன். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு ஓரியன்ட் கொடுத்துட்டேன், இதுக்கு ஓரியன்ட் கொடுத்துட்டேன் அண்ட் ஆல்சோ போல் வெக்டார்ஸ் அண்ட் இதுக்கும் போல் வெக்டார்ஸ். ஓகே, ஸோ இது ரெண்டுத்துக்குமே நான் போல் வெக்டார்ஸ் கொடுத்தாச்சு. சரியா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, எல்லாத்துக்குமே போல் வெக்டார் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே ஒரு ஒரு ஜாயின்ட்டையுமே நம்ம வந்து கரெக்டாக இதை வந்து அட்டாச் பண்ண போகிறோம். சரியா? ஸோ இப்போ இந்த போன், ஓகே, சென்டர் போனை வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் ரூட் போன். ஓகே, ஸோ ரூட் போனை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரோல் தட் இஸ் மெயின் கண்ட்ரோலுக்கு நாம் பேரண்ட் பண்ண போகிறோம். ஸோ போனை செலக்ட் பண்ணி ஷிஃப்ட் செலக்ட் திஸ். ஓகே, ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்ட் செலக்ட் திஸ். ஓகே, பேரண்ட் கொடுக்குறேன். சரியா? ஸோ இப்போ இந்த கண்ட்ரோலை செலக்ட் பண்ணிங்கன்னா ஃபுல் போனும் உங்களுக்கு செலக்ட் ஆகும். வெளில கிளிக் பண்ணி பாருங்கள், இந்த கண்ட்ரோலை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் போன் செலக்ட் ஆகும். சரியா? ஸோ இப்போது இந்த சென்டர் பிளைன் கொடுத்துருக்கோம்ல, ஸோ இந்த சென்டர் ஸ்பைனில் நம்ம சி தட் இஸ் கிளஸ்டர் கொடுத்துருக்கோம்ல, ஸோ அந்த கிளஸ்டரை வந்து நம்ம இதுக்கு பேரண்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ லாஸ்ட் சாப்டரில் வந்து நம்ம இந்த கிளஸ்டர் வந்து எப்படி வந்து நம்ம கிரியேட் பண்ணோம் அந்த ஸ்ப்ளைனுக்கு அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஓகே, ஸோ இப்போ இந்த கிளஸ்டர்ஸை வந்து நம்ம இதுக்கு பேரண்ட் பண்ண போகிறோம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன், இந்த ஃபர்ஸ்ட் கிளஸ்டர் அண்ட் செகண்ட் கிளஸ்டர். ஓகே, ஸோ மேக்ஸிமம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருந்து இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கிளஸ்டர் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பேரண்டாக இருக்கணும். சரியா? ஸோ இது வந்து அதுக்கு பேரண்டாக இருக்கணும். ஸோ நடுவில் இந்த ரெண்டு கிளஸ்டரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு பேரண்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் டாப் ரெண்டு கிளஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா செஸ்ட் போனுக்கு உங்களுக்கு பேரண்ட் ஆயிருக்கணும். ஸோ கரெக்டாக பேரண்ட் பண்ணணும். சரி, இப்போ இதுக்கு வந்து பேரண்ட் பண்ணும்போது ஐம் ஜஸ்ட் கோயிங் டு யூஸ் கன்ஸ்ட்ரெயின் பேரண்ட். ஓகே, ஜஸ்ட் எப்படி பண்ணுறேன் அப்படின்றத பாருங்க. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்பர் 2 அண்ட் நம்பர் 3 வந்து நான் பேரண்ட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே போய் நீங்கள் கிளஸ்டர் செலக்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால அவுட்லைனர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. விண்டோஸில் போய் அவுட்லைனருக்கு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஓப்பன் ஆகும். நான் ஏற்கனவே ஓப்பன் பண்ணி வச்சுருக்கனால ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ஓப்பன் திஸ் அவுட். ஓகே, ஸோ இதில் போய்ட்டு ஃபஸ்ட்டு பேரண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் பிடிச்சிக்கோங்க. ஓகே, ஸோ இங்கே என்ன பண்ணணும், கண்ட்ரோல் பிடிச்சிக்கணும். ஸோ கண்ட்ரோல் பிடிச்சிட்டு கிளஸ்டர் 3 தட் இஸ் இது. ஓகே, ஸோ பேரண்ட். சரியா? ஸோ திருப்பியும் கண்ட்ரோலை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த கண்ட்ரோல். ஓகே, ஸோ லைன் கண்ட்ரோலை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ கண்ட்ரோல் கீயை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஹேண்டில் 2 தட் இஸ் கிளஸ்டர் 2 ஹேண்டில் செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே பேரண்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ பேரண்ட் ஆயிடுச்சு. ஸோ இதை ஜஸ்ட் செலக்ட் பண்ணி நீங்கள் மூவ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ தெரியுதா? ஸோ ஈஸியாக நீங்கள் பேரண்ட் பண்ணிக்கலாம். ஸோ வேர் ஐ கேன் ஜஸ்ட் கோ ஹியர் மேக் இட் 0. சரி, நெக்ஸ்ட் ஒன். ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை செலக்ட் பண்ணிவிட்டு வாட் ஐம் கோயிங் டு டூ கீழே. ஓகே, ஸோ தட் இஸ் கிளஸ்டர் நம்பர் 1 செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஓகே, ஸோ இதை செலக்ட் பண்ணுறேன். தட் இஸ் கிளஸ்டர் நம்பர் 1 செலக்ட் பண்ணிவிட்டு பேரண்ட். ஓகே, ஸோ அதே மாதிரி கிளஸ்டர் 2வையும் இதுக்கு பேரண்ட் பண்ணணும். ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. வெளியில் கிளிக் பண்ணிவிட்டு இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. சரியா? செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி ஓகே, ஸோ கிளஸ்டர் 2 செலக்ட் பண்ணிக்கோங்க, பேரண்ட். சரியா? ஸோ இப்போ இதை செலக்ட் பண்ணிங்கன்னா மேலே ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு கிளஸ்டர் மட்டும் உங்களுக்கு பேரண்ட் ஆகிடும். சரியா? இப்போ செஸ்ட் கண்ட்ரோலுக்கு வரேன். சரியா? செஸ்ட் கண்ட்ரோலுக்கு வந்துட்டு ஓகே, நம்பர் 3 நம்பர் 3rd கிளஸ்டர். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பேரண்ட் அப்படின்னு கொடுக்குறேன். சரியா? ஸோ திருப்பியும் செஸ்ட் கண்ட்ரோலை செலக்ட் பண்ணிவிட்டு கிளஸ்டர் 4 தட் இஸ் த டாப் கிளஸ்டர் செலக்ட் பண்ணிவிட்டு பேரண்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இப்போ எல்லாத்துக்குமே நம்ம பேரண்ட் கொடுத்தாச்சு. ஐம் ஜஸ்ட் கோயிங் டு க்ளோஸ் திஸ் அவுட். ஓகே, ஸோ இதையும் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் ஏதாவது ஒரு கண்ட்ரோலை செலக்ட் பண்ணி யூ கேன் ஜஸ்ட் கிளிக் அண்ட் யூ கேன் ஜஸ்ட் மூவ் இட். ஓகே, ஸோ பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக உங்களுக்கு அது பேரண்ட் ஆயிருக்கு அப்படின்னு பாருங்கள். சரியா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா போனோட ஃபிக்ஸ் ஆயிருக்கனால இட் கம்ஸ் லைக் திஸ். ஸோ இப்போ இதை செலக்ட் பண்ணி இதுக்கு நான் பேரண்ட் பண்ணுறேன். சரியா? உள்ளே இருக்க மெயின் போனை செலக்ட் பண்ணி உங்களுடைய ஹிப் போனுக்கு பேரண்ட் பண்ணுறேன். சரியா? ஸோ நான் இப்போ இதை செலக்ட் பண்ணி 5 மூவ் லைக் திஸ். சரியா? ஓகே,
ஸோ இப்போ எப்படி பேரண்ட் பண்ணுறது அப்படின்னு பாருங்க சரியா. ஸோ இந்த இடத்துல ஓரியன்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ண போகிறோம் ஹெட்டுக்கு சரியா. ஸோ இப்போ இந்த போனை செலக்ட் பண்ணி ஓகே. ஸோ இந்த போன் வந்து நம்ம ஹெட் மூவ் பண்ணும்போது உங்களுக்கு இது மூவ் ஆகணும். ஸோ இந்த கண்ட்ரோல் தட் இஸ் நெக் கண்ட்ரோலை செலக்ட் பண்ணிவிட்டு கியூ ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். கியூ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா செலெக்ஷன் மோடுக்கு வந்துடும், டூல்ஸ் எல்லாமே போயிடும் சரியா. ஸோ இந்த போனை செலக்ட் பண்ணிவிட்டு கன்ஸ்ட்ரைன் ஓரியன்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஓரியன்ட் கொடுத்தானே பக்காவாக செட் ஆகிடுச்சு. இந்த ஓரியன்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் டு கிவ் மெயின்டைன் ஆஃப் செட். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த போன் வந்து சேஞ்ச் ஆகிடும் சரியா. ஸோ இப்போ இதை செலக்ட் பண்ணி இ கொடுத்து நான் ரொட்டேட் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. ஸோ பாருங்கள் இட் இஸ் கெட்டிங் ரொட்டேட்டட். ஸோ இந்த ரொட்டேஷனில் 0 பண்ணிக்கிறேன் சரியா. ஸோ அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஓகே, நவ் ஐ எம் கோயிங் டு பேரண்ட். ஓகே, ஸோ பேரண்ட் பண்ண போகிறேன். ஸோ பேரண்ட் எப்படி பண்ண போகிறேன் அப்படின்றத பாருங்கள். ஓகே, ஸோ நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், இந்த டாப்பில் இருக்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செஸ்ட்டுக்கு பேரண்ட் பண்ணுங்க சரியா. ஸோ எப்படின்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த உங்களுடைய எல்போ கண்ட்ரோலை வந்து உங்களுடைய ஹேண்ட் கண்ட்ரோலுக்கு பேரண்ட் பண்ணிடுங்க. ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் சைல்ட், செகண்ட் பேரண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு பி ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா பேரண்ட் ஆகும். ஸோ அதே மாதிரி இந்த எல்போவை செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி இந்த கண்ட்ரோலை செலக்ட் பண்ணி பேரண்ட் பி. ஓகே, ஸோ அதே மாதிரி ஹெட் கண்ட்ரோலை தட் இஸ் நெக் கண்ட்ரோலை செலக்ட் பண்ணி ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி செஸ்ட் கண்ட்ரோல் ஓகே பி சரியா. ஸோ இப்போ இந்த ஹேண்ட் கண்ட்ரோல் ஷிஃப்ட் செலக்ட் செஸ்ட் கண்ட்ரோல் பி. ஓகே, ஸோ இந்த ஹேண்ட் கண்ட்ரோல் ஓகே ஷிஃப்ட் செலக்ட் செஸ்ட் கண்ட்ரோல் பி. ஸோ இப்போ இந்த கண்ட்ரோலை செலக்ட் பண்ணி செஸ்ட் கண்ட்ரோலை செலக்ட் பண்ணி நீங்கள் மூவ் பண்ணீங்க அப்படின்னா இட் கோஸ் லைக் திஸ். ஓகே, ஸோ இது எல்லாமே செலக்ட் ஆகிருக்கும் சரியா. இட்ஸ் வெரி சிம்பிள். ஓகே, ஸோ இந்த கண்ட்ரோலை யூ ஹாவ் டு பேரண்ட் இட் டு யுவர் திஸ் ஹிப் கண்ட்ரோல் ஸோ பி. ஓகே, ஸோ இப்போ இதை செலக்ட் பண்ணீங்கன்னா மேலே இருக்கட்டும் செலக்ட் ஆகும். ஸோ அதே மாதிரி ஸ்ப்ளைன் கண்ட்ரோலும் ஸ்பைன் கண்ட்ரோலும் இதுக்கு நீங்கள் பேரண்ட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ இதை நீங்கள் பேரண்ட் பண்ணீங்கன்னா ஹோல் டாப் பாடி வந்து உங்களுக்கு பேரண்ட் ஆகிடும் சரியா. ஸோ பார்த்தீங்கனாலே தெரியுதா, ரொம்ப சிம்பிள் அண்ட் ஆல்சோ ஈஸி சரியா. ஸோ இப்போ இந்த நீ கண்ட்ரோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட் கண்ட்ரோலுக்கு பேரண்ட் பண்ணிடுங்க சரியா. ஸோ இதே மாதிரி இதையும் எடுத்துக்கிறேன் பேரண்ட் பி. ஓகே, ஃபர்ஸ்ட் சைல்டை செலக்ட் பண்ணிக்கோங்க, செகண்டு பேரண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு பி ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இட் வில் கெட் அட்டாச்ட். ஓகே, அதுக்கப்புறம் இதை செலக்ட் பண்ணி குளோபல் செலெக்ஷன். ஓகே, ஸோ குளோபல் கண்ட்ரோல் இருக்குல்ல. ஸோ ஃபர்ஸ்ட்டு இது எல்லாமே வந்து டாப்பில் இருக்க எல்லாத்துக்குமே வந்து இது பேரண்ட். ஓகே, ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்ட் செலக்ட் குளோபல் கண்ட்ரோல் ஸோ பி கொடுக்குறேன். ஸோ இப்போ இதை செலக்ட் பண்ணிங்கன்னா மேலே இருக்கிறது ஃபுல்லாகவே செலக்ட் ஆகும். ஸோ அதே மாதிரி இந்த ஃபுட் கண்ட்ரோல் ஷிஃப்ட் செலக்ட் திஸ் பி. ஓகே, ஸோ இதை செலக்ட் பண்ணி ஷிஃப்ட் செலக்ட் திஸ் பி. ஓகே, ஸோ இப்போ இதை செலக்ட் பண்ணிங்கன்னா ஃபுல் கண்ட்ரோல் உங்களுக்கு செலக்ட் ஆகும். ஓகே, ஸோ வேர் ஐ கேன் ஜஸ்ட் மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எங்கே வேணாலும் நீங்கள் கேரக்டரை மூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ இப்போ இதை நான் ஸ்கேல் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆர் கொடுத்து நான் ஸ்கேல் பண்ணேன்னா ஐ கேன் ஸ்கேல் இட் எனி ஆக்சஸ். ஓகே, ஸோ பெருசு பண்ணிக்கலாம், சின்னது பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் பண்ணிட்டோம் அப்படின்னா கேரக்டரையும் சேர்த்து உங்களுக்கு பண்ணும். ரைட், லெட் மீ கோ வித் திஸ் டெம்ப்ளேட். ஓகே, ஸோ ரெஃபரன்ஸில் நீங்கள் இதை செலக்ட் பண்ணி இஃப் ஐ ஜஸ்ட் மேக் இட் பிகர் ஆர் ஸ்மாலர் பாருங்கள். ஸோ வெரி ஈஸி டு கண்ட்ரோல் ஆல் த திங்ஸ். ஓகே, செப்பரேட்டாக நீங்கள் பண்ணணும் அப்படின்னா கூட செப்பரேட்டாக உங்களுக்கு ஆகும். ஜஸ்ட் செக் திஸ் ஒன் அவுட். ஓகே, ஸோ பாருங்கள் வெரி சிம்பிளில். ஓகே, ஸோ இந்த பிளேஸ் மட்டும் உங்களுக்கு மூவ் பண்ணணும் அப்படின்னா you can just give the whole place okay to move சரியா. ஸோ வெரி சிம்பிள் டு டூ திஸ் சரியா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கண்ட்ரோல் உங்களுக்கு ஃபுல் போன் வந்து உங்களுக்கு அட்டாச் ஆயிருக்கு. ஸோ இது வந்து அன்பேரண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சைல்டு செலக்ட் பண்ணி அன்பேரண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கோ ஃபார் எடிட் அன்பேரண்ட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ ஜஸ்ட் கோ ஃபார் அன்பேரண்ட் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா பேரண்ட் வந்து உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும் சரியா. ஸோ சைல்டு கொடுத்தீங்க அப்படின்னா இட் வில் பி அன்பேரண்டட். ஸோ பாருங்கள் இதை செலக்ட் பண்ணுறேன், யூ சி தட் நத்திங் இஸ் கெட்டிங் செலக்டட். ஓகே, எல்லா போனுமே செலக்ட் ஆகல பாருங்க. ஓகே, ஸோ அது தனியாக இருக்குது, இது தனியாக இருக்குது. ஓகே, ஸோ இதை நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்து இதுக்கு கூட நீங்கள் பேரண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஸோ இதை மட்டும் நான் தனியாக மூவ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கும் போது யூ கேன் ஜஸ்ட் டூ தட். ஓகே, ஸோ இதை வந்து நான் இதுக்கு பேரண்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதை கொண்டு போய் மெயின் போனுக்கு பேரண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா மொத்தமாக செலக்ட் ஆகும். இதை மட்டும் நீங்கள் தனியாக எடுத்து கூட ஒர்க் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதை செலக்ட் பண்ணி யூ கேன் ஜஸ்ட் மூவ் இட் சரியா. இட்ஸ் வெரி சிம்பிள்ல. ஓகே, ஸோ எப்படி நீங்கள் கொடுக்குறீங்களோ ஸோ அதை பொறுத்து தான். ஸோ இதை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா டோட்டலாக உங்களுக்கு ஃபுல்லாகவே
உங்களுக்கு அட்டாச் ஆகிடும். சரியா? ஸோ இப்போ பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி நான் சொல்கிறேன். ஸோ இது இந்த டாப்பில் இருக்கிறது எல்லாமே வந்து செஸ்ட்டுக்கு கொடுத்துக்கோங்க. செஸ்ட்டில் இருக்கிறது இந்த அவுட்டர் சர்க்கிள் ஹிப் சர்க்கிளுக்கு, அண்ட் ஆல்சோ இதோட ஸ்பைன் சர்க்கிள்லையும் ஸ்பைன் கண்ட்ரோல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹிப் கண்ட்ரோல். ஓகே, ஹிப் கண்ட்ரோல் இந்த மெயின் கண்ட்ரோல் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மெயின் கண்ட்ரோல் உங்களுடைய குளோபல் கண்ட்ரோல் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த நீ கண்ட்ரோல்ஸ் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபுட் கண்ட்ரோல் கொடுத்துக்கலாம். ஸோ அந்த ஃபுட் கண்ட்ரோல்ஸ் குளோபல் கண்ட்ரோலுக்கு நீங்கள் பேரண்ட் பண்ணிடுங்க. ஸோ குளோபல் கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு மேனேஜ் பண்ணணும். சரியா? ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் பண்ணலாம். சரியா? ஸோ ஸ்கின்னிங் அப்படின்னும் போது இந்த கேரக்டருக்கு நம்ம இப்போ இந்த போனை வந்து நம்ம இதுக்கு அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் சிம்பிளாக நம்ம இந்த ரொட்டேஷன் மட்டும் இதுக்கு போய் ஜஸ்ட் இங்கே ஆட்ரிபியூட்ஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட்ரிபியூட்ஸ் நம்ம யூஸ் பண்ணது நான் எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரே ஸ்க்ரால் கொடுத்துக்கிறேன். SC ஓகே, CROL ஸ்க்ரால். ஓகே, ஸோ இல்லாட்டி கேர்ள்னு கொடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்க்ரால். ஓகே, அதுக்கப்புறம் -10 அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா 10 அண்ட் ஆல்சோ 0. ஓகே, சரியா? ஸோ இப்போ இதை செலக்ட் பண்ணி ஸ்க்ராலுக்கு நான் கொடுக்க போகிறேன். பாருங்கள், ஜஸ்ட் கோ டு அனிமேஷன். ஓகே, ஸோ கீ செட் ட்ரிவன் கீ செட். ஓகே, செட் கொடுத்துட்டு இது என்னது டிரைவர். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று செலக்ட் பண்ணுறேன். ஜஸ்ட் ஷிஃப்ட் செலக்ட் எவ்ரிதிங் ஹியர். ஓகே, ஸோ அது வந்து ட்ரிவன். ஓகே, ஸோ இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஆக்சஸில் ரொட்டேட் ஆகுது அப்படின்றத பார்த்துக்கோங்க. ப்ரெஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா Z ஆக்சஸ். ஸோ அண்டு. ஓகே, ஸோ Z ஆக்சஸ் கொடுத்துக்கிறேன் அண்ட் ஆல்சோ ஸ்க்ரால் ஃபஸ்ட்டு கீ பண்ணிடுறேன். சரியா? ஸோ அதுக்கப்புறம் இந்த ஆர்மில் போயிட்டு ஜஸ்ட் சேஞ்சிங் இட் டு -10. ஓகே, ஸோ இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி ஓகே ரொட்டேட் மேலே லிட்டில் பிட் ரொட்டேஷன் 7 கொடுத்துக்கிறேன். ஸோ எல்லாத்துக்குமே நான் 7 கொடுத்துக்க போகிறேன். ஸோ கீ பண்ணிக்கிறேன் அண்ட் ஆல்சோ கோயிங் டு திஸ் 10 கொடுத்துக்கிறேன். சரியா? 10 கொடுத்துட்டு ஜஸ்ட் இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரால் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ த அதர் ஆக்சிஸ். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா -60 வில் பி குட். ஓகே, ஸோ 60 வரைக்கும் கொடுத்துட்டு கீ. ஓகே, ஸோ ஜஸ்ட் கோ ஹியர், மேக் இட் 0 ஹியர். சரியா? ஸோ அதே மாதிரி ஒரு போனுக்கும் நீங்கள் பண்ணணும். ஸோ செலக்டிங் திஸ். ஓகே, ஸோ கோயிங் டு மை டாப் வியூ. ஓகே, ஸோ டாப் வியூவில் பர்ஃபெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இட் இஸ் அவே ஃப்ரம் யுவர் கேரக்டர். ஸோ இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிக்கிறேன். சரியா? ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு W கொடுத்து லிட்டில் பிட் மூவ்மெண்ட். சரியா? ஸோ கரெக்டாக மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டாக இருந்ததுன்னா மட்டும்தான் உங்களுடைய ரிகிங் வந்து ஈஸியாக உங்களுக்கு ஃப்ளோ இருக்கும். சரியா? ஸோ ஜஸ்ட் செலக்ட் திஸ். இது எல்லாமே வந்து நீங்கள் அதை பேரண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பண்ணிடுங்க. ஓகே, ஸோ பேரண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா? ஸோ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ஹேவ் திஸ் ஹியர். ஸோ இப்போ இதை செலக்ட் பண்ணி ஷிஃப்ட் செலக்ட் திஸ் அண்ட் திஸ். ஓகே, ஸோ இது மூணுத்தையுமே செலக்ட் பண்ணிக்கிறேன். லெட் மீ ஹேவ் திஸ் ஹியர். ஓகே, ஸோ பர்ஃபெக்டாக மேட்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ பர்ஃபெக்டாக இருக்கிறோம். சரியா? ஸோ இதை செலக்ட் பண்ணி ஷிஃப்ட் செலக்ட் திஸ் அண்ட் திஸ். ஓகே, ஸோ இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி லோட் ட்ரிவன் இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி Z ஆக்சஸ் ரொட்டேட். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இதை செலக்ட் பண்ணிவிட்டு கோ டு ஸ்க்ரால் -10. ஓகே, ஸோ -10 கொடுத்துட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஜஸ்ட் கிளிக் ஹியர். இதை வந்து மேலே லிஃப்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஐ கிவ் 6 ஹியர். ஓகே, 6 கொடுத்துட்டு கீ. ஓகே, ஸோ அதே மாதிரி இதில் போயிட்டு இதில் 10. ஓகேவா? ஸோ 10 கொடுத்துட்டு ஜஸ்ட் இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ரேடியஸில் -60 கொடுத்துக்கிறேன். ஆர் எல்ஸ் ஐ ஜஸ்ட் கிவ் -50 விச் எவர். ஓகே, ஸோ உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ ஸோ அப்படி கொடுத்துக்கலாம் கீ. சரியா? ஸோ அதுக்கப்புறம் கோ பேக் டு திஸ் மேக்கிங் இட் 0 ஹியர். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இந்த ஜாயின்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ செலக்டிங் தீஸ் ஜாயின்ஸ். ஓகே, ஸோ ஷிஃப்ட் செலக்ட் பண்ணி இந்த ஜாயின்ஸ் எல்லாமே செலக்ட் பண்ணியிருக்கேன். லோட் ட்ரிவன். ஓகே, ஸோ இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு Z ஆக்சிஸ் ரொட்டேஷன் கீ. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இதுக்குள்ளே போயிட்டு -10 ஃபர்ஸ்ட். ஓகே, ஸோ -10 இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 பாயிண்ட்ஸ் வந்து மேலே வரணும். ஸோ கீ அண்ட் ஆல்சோ கோயிங் டு திஸ் ஆர்ம். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 10. ஓகே, ஸோ அதே மாதிரி இதெல்லாம் போயிட்டு ஐம் ஜஸ்ட் கோயிங் டு மேக் திஸ் ஒன். ஓகே, -60. ஓகேவா? ஸோ கீ. Okay, so going back to this, I'm just going to make it 0 here. Okay, so key பண்ணிக்கிறேன். சரியா? so key பண்ணிட்டு then go back to this. இது வந்து 0 ஆக்கிடுறேன். சரியா? so 0 ஆக்கிட்டு
இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ண ஷிஃப்ட் செலக்ட் எவ்ரிதிங். ஓகே, ஸோ இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி லோட் ட்ரிவன் இது எல்லாமே செலக்ட் பண்ணி ரொட்டேட் ஜெட் ஆக்சிஸ் இதை கீ பண்ணிடுறேன். அண்ட் ஆல்சோ கோயிங் இன்டு திஸ் ஸ்க்ரால் வந்து -10 கொடுத்துக்கிறேன். சரியா, ஸோ -10 கொடுத்துட்டு இது எல்லாமே செலக்ட் பண்ணி ஒரு 6 டைம்ஸ் கொடுத்துக்கிறேன். சரியா, கீ. ஓகே, ஸோ அதே மாதிரி ஏன்னா நான் இதுக்கு பண்ணதுனால எல்லாத்துக்குமே அதே ஈவன் நம்பர்ஸ் கொடுத்துக்கிறேன். சரியா, ஸோ இஃப் யூ வாண்ட் மோர் அண்ட் லெஸ் யூ கேன் ஜஸ்ட் சேஞ்ச் இட். ஓகே, ஸோ அதிகமாக வேணும் இல்லாட்டி கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்க்ராலில் போயிட்டு 10 கொடுத்துக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு just going to make it -60. ஓகே, ஸோ கீ. ஃபைன். ஸோ இப்போ எல்லாமே பண்ணியாச்சு. நம்ம தம்புக்கு மட்டும் ஒரே ஒரு அடி பண்ணிடலாம். சரியா, ஸோ தம்பை செலக்ட் பண்ணுறேன். ஷிஃப்ட் செலக்ட் பண்ணி தம்பு எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு just go for driven. ஸோ இதை செலக்ட் பண்ணி just go for z axis கீ கொடுத்துக்கிறேன். சரியா, ஸோ அதுக்கப்புறம் select all things key. ஓகே, ஸோ இப்போ அதில் போயிட்டு just going to make it -10. ஓகே, ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி ஜஸ்ட் கொடுத்து ஜஸ்ட் கொஞ்சம் இப்படி மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ கீ. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இதில் போயிட்டு 10. ஓகே, அண்ட் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு செலக்ட் எவ்ரி திங் ஹியர். ஸோ பெர்ஸ்பெக்டிவில் போயிட்டு ஓகே, ஸோ இங்கே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ உங்களுக்கு எப்படி எங்கே வரைக்கும் ஃபோல்ட் ஆகணும் அப்படின்றது இந்த இடத்துல தெரியும். சரியா, ஸோ கரெக்டாக அங்கே வரைக்கும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு கீ பண்ணிவிட்டு ஜஸ்ட் கோ ஹியர் மேக் இட் 0. சரியா, ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்துடும். ஒரு வாட்டி கீ பண்ணிக்கோங்க. சரியா, ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடும் நீங்கள் ஒர்க் பண்ணிடுங்க. சரியா, ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள். ஓகே, ஸோ ஃபிங்கர் எல்லாத்துக்குமே ஒரே ஒரு கண்ட்ரோல் கொடுத்து நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். சரியா, நீங்கள் ஒர்க் பண்ணும்போது ஒரு சிங்கிள் நம்ம ஃபஸ்ட்டே இந்த சாப்டர்ஸில் பார்த்துருப்போம். சிங்கிளாக எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ அந்த கண்ட்ரோல் வந்து இங்கே இருக்குது. ஸோ அந்த கண்ட்ரோல் தான் வந்து நீங்கள் ஆட்ரிபியூட் ஆட் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்க்ராலில் போயிட்டு நீங்கள் ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா இட் வில் பி லைக் தெரியுதா. ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள். ஓகேவா, ஃபைன். ஸோ இப்போ நம்ம இந்த பாடியை தட் இஸ் இந்த கேரக்டரை வந்து ஐம் ஜஸ்ட் கோயிங் டு அப்ளை டு திஸ் போன். ஓகே, ஸோ இதை வந்து நான் அப்ளை பண்ண போகிறேன். பிஃபோர் தட் ஐம் கோயிங் டு சேவ் திஸ் ஒன். ஓகே, ஸோ இப்போ கேரக்டரை செலக்ட் பண்ணுறேன். சரியா, ஸோ கேரக்டரை செலக்ட் பண்ணிவிட்டு தென் கோ ஃபார் 4 ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வயர் ஃப்ரேம் மோட் வரும். ஷிஃப்ட் செலக்ட் த போன். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், கேரக்டரை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மெயின் போன். ஓகே, ஸோ ஏதாவது ஒரு போனை செலக்ட் பண்ணாதீங்க. ஓகே, தப்பாக உங்களுக்கு அப்ளை ஆகிடும். ஸோ ஷிஃப்ட் செலக்ட் கரெக்டான போன். ஓகே, ஸோ ரூட் போனை செலக்ட் பண்ணிக்கோங்க. சரியா, ரூட் போனை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கோ ஃபார் ரிகிங். ஓகே, ரிகிங் போயிட்டு ஸ்கின் அப்படின்றத ஓப்பன் பண்ணுங்க. ஸோ ஸ்கின் அப்படின்றத நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கோ ஃபார் பைண்ட். ஓகே, ஸோ பைண்டில் போயிட்டு பைண்டை ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் இதெல்லாமே பார்த்துக்கோங்க பக்காவாக இருக்கா அப்படின்ட்டு ஜஸ்ட் கோ ஃபார் ரீசெட் பைண்ட் ஸ்கின் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ பைண்ட் ஸ்கின் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக வாட் ஹேப்பன்ஸ் இட் வில் கெட் அப்ளைட். ஓகே, பிஃபோர் தட் நான் இப்போ அன்டூ பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் அன்டூ பண்ணிவிட்டு பிகாஸ் ஐ ஹாவ் டு சேவ் இட் செப்பரேட்லி. எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக ஒரு சேவ் ஆஸ் போட்டுக்கோங்க. சரியா, சேவ் போட்டுட்டு ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கிவ் சேவ் ஆஸ் skinned. Okay, full setup skinned. I just give space bar KINNED. Okay, skinned அப்படின்னு கொடுத்துக்கிறேன். So now I'm going to go for this body. Shift select this bone. Okay, so rigging palette போயிட்டு okay just go for skin bind skin. Okay, so பார்த்தீங்கன்னா bind ஆயிடுச்சு. இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம மூவ் பண்ண போகிறோம். ஸோ சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் மூவ் பண்ணுறேன். யூ see what's happened here. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேரக்டர் அது கூட உங்களுக்கு அட்டாச் ஆயிடுச்சு. ஜஸ்ட் செக் திஸ் ஒன் அவுட். ஓகே, வாவ் சூப்பர். ஓகே, ஸோ பாருங்கள் யூ ஹாவ் அட்டாச்ட் திஸ் பார்ட். ஓகே, ஸோ இது எதுக்காக ஆகலை அப்படின்னா ஹியர் இது வந்து செப்பரேட்டாக இருக்குது அண்ட் ஆல்சோ இது செப்பரேட்டாக இருக்குது. ஐஸ் வந்து செப்பரேட்டாக இருக்குது. ஓகே, ஸோ அதை நம்ம மாற்றிக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. ஓகே, ஸோ ஜஸ்ட் செக் திஸ் ஒன் அவுட். ஓகே, ஃபைன். ஸோ ஐஸை வந்து கரெக்டாக ஃபிட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் கோ இன்டு திஸ். ஓகே, ஸோ இது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு 0, எவ்ரிதிங் இஸ் 0 அண்ட் திஸ் ஹாஸ் டு பி 0, 0. எஸ், நவ் இட்ஸ் பர்ஃபெக்ட். ஓகே, ஸோ இது கரெக்டாக இருக்கும். சரியா, ஸோ இப்போ இதை வந்து செலக்ட் பண்ணி இது கூட பேரண்ட் பண்ணிடுறேன். சரியா, ஸோ பேரண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது சைல்டாக தான் இருக்கும். இது மூவ் ஆச்சுன்னா அதுவும் உங்களுக்கு மூவ் ஆகும். ஓகே, ஸோ இப்போது
இது என்ன பண்ண போறேன் அப்படின்னா இதுக்கு ஒரு கண்ட்ரோல் கொடுக்க போறேன். சரியா? ஸோ கண்ட்ரோல் கொடுக்கறதுக்கு எப்படி கண்ட்ரோல் கொடுக்கலாம் அப்படின்னா இட்ஸ் வெரி சிம்பிள். ரெண்டுத்துக்குமே ஒரு சர்க்கிள் போட்டுக்கலாம். சரியா? ஸோ ரெண்டுத்துக்குமே சர்க்கிள் போடுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் இங்கே ஸ்கின் வந்து பக்காவாக பைண்ட் பண்ணிட்டேன். சரியா? ஜஸ்ட் செக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரியா? ஸோ யூ கேன் ஜஸ்ட் மூவ் திஸ். தெரியுதா? எல்லாமே உங்களுக்கு மூவ் ஆகுது பர்ஃபெக்டா. ஓகே, ஸோ இங்கே போயிட்டு இஃப் ஐ ஜஸ்ட் ரொட்டேட் இட். ஓகே, ஸோ இங்கே ரொட்டேட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஹெட்டும் உங்களுக்கு ரொட்டேட் ஆகுது. சரியா? ஸோ இப்போ இந்த ஐக்கு ஓகே, ஸோ ஐ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் ஆகிருக்கணும். சரியா? ஸோ அதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ நம்ம ஒரு சர்க்கிள் கிரியேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ சர்க்கிள் எடுத்துட்டு இல்லாட்டி I'm just going to delete this. I'm just going to go for another one. Okay, so இதில் போயிட்டு front viewல I'm just going to create the circle. Okay, so circle வந்து rotate பண்ணுறேன். சரியா? rotate in x axis 90 degree. சரியா? so rotate பண்ணிட்டு R கொடுத்துட்டு I'm just going to scale it. Okay, so இது வந்து பார்த்தீங்கன்னா scale to be 0.2. Okay, so அதோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி I'm just going to place it. Okay, so just zooming it here. so இன்னும் கூட 0.1 கூட கொடுத்துக்கலாம். 0.1 அப்படின்னு கொடுத்துட்டு ஏன்னா சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கொடுத்துக்கோங்க. ஸோ கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக ஹெட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு I'm just going to bring it front. Okay, ஸோ பாருங்கள், ஜஸ்ட் செக் this one out. Okay, ஸோ Control D அதே மாதிரி இந்த பக்கம் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ ஒரு இப்போ இந்த ஐஸ் கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். சரியா? ஸோ இது ரெண்டுத்துக்குமே மெயின் கண்ட்ரோல் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஐ கேன் ஜஸ்ட் ஹாவ் அ பாக்ஸ். அப்படி இல்லை அப்படின்னா ஐ கேன் ஜஸ்ட் ஹாவ் அ சர்க்கிள் ஹியர். ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா 90 டிகிரி இன் எக்ஸ் ஆக்சஸ் 90 டிகிரி. ஸோ 90 டிகிரி கொடுத்துக்கிறேன். சரியா? ஸோ 90 டிகிரி கொடுத்துட்டு I'm just going to have this one here. ஓகே, ஸோ ஆர் கொடுத்து ஸ்கேல் பண்ணிக்கிறேன். ஓகே, ஜஸ்ட் சிம்பிள் ஸ்கேல் இட். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கண்ட்ரோல். ஆர் கொடுத்து இந்த மாதிரி ஸ்கேல் பண்ணிக்கிறேன். ஓகே, ஓவல் ஷேப்பில் இருக்க மாதிரி கொடுத்துக்கிறேன். சரியா? ஸோ ஜஸ்ட் செலக்ட் திஸ். ஓகே, ஸோ இங்கே இப்படி வச்சுக்கலாம். ஸோ I'm just going to bring this one near to this. சரியா? ஸோ I'm going to save this one. ஓகேவா? சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இப்போ சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த ஐ செலக்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இந்த கண்ட்ரோலுக்கு நான் இதை வந்து இந்த ஐயை வந்து நான் பேரண்ட் பண்ண போகிறேன். சரியா? பிஃபோர் தட் நம்ம எப்பயுமே பண்ணுற மாதிரி இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு மாடிஃபைல போய்ட்டு ஃப்ரீஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சரியா? ஃப்ரீஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் வேர் ஐ கேன் ஜஸ்ட் செலக்ட் திஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இப்போ கன்ஸ்ட்ரெயின் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பேரண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் செலக்ட் த ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ கரெக்டான ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு எய்ம் அப்படின்றது கொடுக்க போகிறோம். சரியா? ஸோ இந்த இடத்துல மெயின்டைன் ஆஃப்செட் கொடுத்துக்கோங்க. மெயின்டைன் ஆஃப்செட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு இங்கே எய்ம் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா இது வந்து ரொட்டேட் ஆகிடும். ஸோ அப்ளை. ஓகே, ஸோ அப்ளை கொடுத்ததுக்கப்புறம் ஜஸ்ட் செக் திஸ் ஒன் அவுட் வாட் ஹேப்பன்ஸ். ஓகே, ஸோ பாருங்கள், யூ கேன் ஜஸ்ட் மூவ் யுவர் எய்ம் ஆஃப் யுவர் ஐ. ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிளாக நீங்கள் மாற்றிக்கலாம். இங்கே போயிட்டு 0 கொடுத்துட்டீங்க அப்படின்னா இட் வில் கம் டு ஒரிஜினல் பொசிஷன். சரியா? ஸோ அதே மாதிரி இதுக்கும் எய்ம் கொடுக்க போகிறோம். ஸோ செலக்ட் த கர்வ் அண்ட் ஆல்சோ த ஐ அண்ட் எய்ம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஐஸை வந்து I'm just going to add this to this. ஓகே, ஸோ இந்த ரெண்டு ஐஸையுமே வந்து இதுக்கு பேரண்ட் பண்ணிடுறேன். பேரண்ட் அண்ட் ஆல்சோ ஜஸ்ட் இந்த சர்க்கிள் தட் இஸ் மெயின் சர்க்கிளை இதுக்கு பேரண்ட் பண்ணிடுறேன். ஸோ உங்களுக்கு இப்போ இதை நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா மொத்தமாக உங்களுக்கு பேரண்ட் ஆகிடும். ஸோ ஸ்கின் இதையும் ஸ்கின் இதுக்கு பேரண்ட் பண்ணிடுறேன். இதை செலக்ட் பண்ணி ஷிஃப்ட் செலக்ட் திஸ் பேரண்ட். ஓகே, ஸோ இப்போ கொடுத்தீங்கன்னா மொத்தமாக செலக்ட் ஆகும். ஓகே, ஸோ இஃப் ஐ ஜஸ்ட் ரொட்டேட் திஸ். ஓகே, ஸோ பாருங்கள், யூ கேன் ரொட்டேட் திஸ். ஸோ பாருங்கள், இதில் நான் வெளில கிளிக் பண்ணுறேன். என்னுடைய கேரக்டர் பாருங்கள், கேரக்டர் நான் கொடுத்தோன்னே என்னுடைய ஐஸ் எங்கே இருக்குது? ஸோ இட் இஸ் ஃபோக்கஸிங் டு திஸ் பார்ட். ஓகே, ஸோ இது கூட சேர்ந்து வரணும் அப்படின்னா வாட் யூ ஹாவ் டு டூ அப்படின்னா ஜஸ்ட் இந்த ரெண்டுத்தையும் இதுக்கு பேரண்ட் பண்ணிடுங்க. ஸோ செலக்ட் திஸ், ஷிஃப்ட் செலக்ட் த மெயின் பி. ஓகே, ஸோ செலக்ட் திஸ். ஓகே, கியூ கொடுத்து இதை செலக்ட் பண்ணி பி கொடுத்துக்கலாம். சரியா? ஸோ இதுக்கு நேம் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் செலக்ட் த சர்க்கிள், கோ ஹியர். ஓகே, ஆர் ஐ கண்ட்ரோல் ஐ சிடி ஆர் எல் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். சரியா? ஸோ அதே மாதிரி இதை செலக்ட் பண்ணிடுறேன். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு இஒய்இ. ஓகே, சாரி, இட்ஸ் எ லெஃப்ட். ஓகே, ஐ சிடி ஆர்எல். ஓகே, ஸோ இது வந்து ரைட் ஐ கண்ட்ரோல். நெக்ஸ்ட் ஒன் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் எ
மெயின் கண்ட்ரோல் ஐ கண்ட்ரோல் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். EYECTRL. ஓகே, ஸோ ஐ கண்ட்ரோல் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். சரியா? ஸோ பார்த்தீங்கன்னா மொத்தமாக உங்களுக்கு செலக்ட் ஆகி பக்காவா யூ கேன் ஜஸ்ட் டூ movements. Okay, so இதை select பண்ணி if I just move, you see that everything is getting moved. Okay, so இதை வந்து select பண்ணி just இதை select பண்ணுறேன். just simply select this parent. Okay, so இதை select பண்ணிங்கன்னா ரெண்டுமே parent இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. Okay, so இதை மூவ் பண்ணிங்கன்னா மொத்தமாக மூவ் ஆகும். Okay, so இந்த சைல்டில் மட்டும் நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா உங்கள் ஐஸ் வந்து உங்களுக்கு மூவ் ஆகும். ஓகேவா? ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள் டு டூ திஸ். ஓகேவா? ஸோ ஒரு இதையுமே நீங்கள் மூவ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நான் இந்த ஹேண்டை செலக்ட் பண்ணி இந்த எல்போ பார்ட்டை செலக்ட் பண்ணி இஃப் ஐ மூவ் யூ see that you can move this thing. ஓகே, ஸோ இது மூவ் பண்ணும்போது இந்த இடம்லாம் மூவ் ஆகுது. சரியா? ஸோ அது ஏன் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நான் இதை செலக்ட் பண்ணி இப்போ ஜஸ்ட் bring this one and bring it here down here. சரியா? ஸோ அதுக்கப்புறம் நான் இதை வந்து இப்படி கொண்டு வரேன். ஓகே, ஸோ இந்த பிளேஸ் எல்லாம் நம்மளுக்கு மூவ் ஆகுது. ஓகே, ஸோ இதை செலக்ட் பண்ணி I'm just going to rotate this. E press பண்ணி I'm just going to rotate it. Okay, so rotate பண்ணி I'm just going to have it here. Okay, so சில இடம் நம்ம மூவ் பண்ணும்போது இந்த இடம் பாருங்க, நம்ம இங்க மூவ் பண்ணும்போது இந்த இடம்லாம் வந்து நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகுது. இது எதனால அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ 0 கொடுத்துக்கிறேன் and also this to be 0 and this to be 0 here. Okay, so இது எதனால ஆகும் அப்படின்னா பெயிண்ட் எஃபெக்ட். ஓகே, ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டேஜ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ ஸ்கின் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக இது வந்து வெயிட் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அப்ளை ஆகிடும். சரியா? ஸோ அந்த வெயிட்டை வந்து நம்ம கரெக்டாக நம்ம அப்ளை பண்ணணும். சரியா? ஸோ அது எப்படி அப்ளை ஆகும் அப்படின்னா போன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அப்ளை ஆகும். சரியா? ஸோ போன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம்ல, ஸோ அந்த போன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அப்ளை ஆகும். சரியா? ஸோ காமிக்கிறதுக்காக ஐம் ஜஸ்ட் கோயிங் டு மேக் இட் அஸ் அ டெம்ப்ளேட். இப்போ இந்த போனுக்கு இந்த பிளேஸ்ல உங்களுக்கு வெயிட்டேஜ் இருக்கணும், இந்த போனுக்கு இந்த பிளேஸ்ல வெயிட்டேஜ் இருக்கணும். ஸோ அதே மாதிரி செஸ்ட் போன்ஸ்க்கு இங்க வெயிட்டேஜ் இருக்கணும். சரியா? ஸோ இப்போ இந்த போன்ஸ்க்கு இங்க வெயிட்டேஜ் இருக்கு அப்படின்னா அது வந்து தப்பு. ஸோ இந்த இடத்துல வெயிட்டேஜை ரிமூவ் பண்ணிடணும். அண்ட் ஆல்சோ இந்த போனுக்கு இந்த இடத்துல தான் வெயிட்டேஜ் இருக்கணும். வேற இடத்துல எங்கேயாவது இருந்தது அப்படின்னா ஸோ நீங்க இந்த போனை மூவ் பண்ணும்போது அந்த பிளேஸும் உங்களுக்கு மூவ் ஆகும். எந்த இடத்துல நீங்க அந்த வெயிட்டேஜ் இருக்கோ ஸோ அந்த பிளேஸ் உங்களுக்கு மூவ் ஆகும். ஸோ இப்போ நான் இதை செலக்ட் பண்ணி இப்போ நான் மூவ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே மூவ் ஆகுது. ஓகே, ஸோ இது வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கு. ஃபைன், லெட் மீ கோ வித் திஸ். ஓகே, ஸோ எப்படி வந்து பெயிண்டேஜ் கொடுக்குறது அப்படின்னு பார்த்துக்கோங்க. கேரக்டர் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணுறதுக்கு டெம்ப்ளேட்லேருந்து ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கோ ஃபார் திஸ் மோட். ஓகே, ஸோ போயிட்டு இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் கோ ஃபார் ஸ்கின்ல ஸ்மூத் பைண்ட் வெயிட் அப்படின்னு இருக்கு. ஓகே, ஸ்மூத் ஸ்கின் வெயிட் அப்படின்னு இருக்கு. ஸோ இதில் பெயிண்ட் வெயிட் அப்படின்னு இருக்கும். சரியா? ஸோ அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா யூ see that ஒயிட் அண்ட் பிளாக்ல உங்களுக்கு வரும். சரியா? ஸோ ஒயிட் அண்ட் பிளாக்ல வரும். ஸோ ஜஸ்ட் ஹாவ் தட் ஒன். ஓகே, ஸோ இப்போ இதுதான் ரூட் போன். ஓகே, ஸோ ரூட் போனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ் எல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட்டேஜ் இருக்கு. தெரியுதா? ஸோ லைட் ஆஷ் இருந்தாலே அது வெயிட்டேஜ் இருக்கிற மாதிரி தான் என்னுடைய பிரஷ் சைஸை கம்மி பண்ணிக்கிறேன். சரியா? ஸோ இப்போ இந்த இடத்துல வெயிட் எனக்கு ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் கோ டவுன் ஹியர். ஓகே, ஸோ இந்த இடத்துல வேல்யூ இருக்கும். வேல்யூவை 0 பண்ணிட்டு இப்போ இந்த இடத்துல நான் பெயிண்ட் பண்ணேன் அப்படின்னா பாருங்க, யூ see that it is getting zeroed out. ஓகே, ஸோ ஒயிட்டாக இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கே வெயிட் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, பிளாக்காக இருக்க பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் இல்லைன்னு அர்த்தம். ஓகே, ஸோ ரூட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ரூட். ஓகே, ஸோ பர்ஃபெக்டாக அப்ளை ஆயிருக்கு. தென் கோயிங் டு த நெக்ஸ்ட் ஒன். ஓகே, லெஃப்ட் தைல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலலாம் எனக்கு உங்களுக்கு வெயிட்டேஜ் இருக்கு. ஸோ இந்த இடத்துலலாம் வெயிட் இருக்கக்கூடாது. வெயிட் இருந்தது அப்படின்னா நீங்கள் அந்த இதை வந்து மூவ் பண்ணும்போது இந்த பார்ட்டும் உங்களுக்கு மூவ் ஆகும். ஓகே, ஸோ இந்த லெக்கும் வந்து உங்களுக்கு மூவ் ஆகும். ஸோ இந்த வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிடுங்க. சரியா? ஸோ கம்மி பண்ணிட்டு ஜஸ்ட் ஹாவ் இட் பர்ஃபெக்ட்லி ஹியர். ஓகே, ஸோ இந்த பார்ட்லாம் வந்து கொஞ்சம் ஃப்ளட்ல இருந்தது அப்படின்னா பெட்டராக இருக்கும். ஸோ இந்த இடம் எல்லாமே ரிமூவ் பண்ணிடணும். ஓகே, ஸோ எங்கெங்கெல்லாம் அதிகமாக இருக்கோ ரிமூவ் பண்ணிடலாம். இந்த இடத்துல இப்போ இந்த போன் செலக்ட் பண்ணும்போது அந்த இடத்துல வெயிட்டே இல்லைன்னா யூ ஹாவ் டு ஆட். ஓகே, ஸோ இங்கே வரைக்கும் நம்மளுக்கு வெயிட் வந்து தேவையில்லை. சரியா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் யூ ஹாவ் டு ஒர்க். ஓகே, ஸோ ஜஸ்ட் செக் திஸ் ஒன் அவுட். ஓகே, ஸோ பாருங்கள். ஓகே, ஸோ அதே மாதிரி நீக்கு இந்த இடத்துலலாம் வெயிட் இருக்குது. ஸோ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ரெடியூஸ் த வெயிட். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகிறதுனால
ஓகே வாட் ஹேப்பன்ஸ் உங்களுக்கு அங்கங்க உங்களுக்கு அப்ளை ஆயிருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் ரிமூவ் பண்ணிடணும். சரியா? ஸோ ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக யூ வில் கெட் த அவுட்புட். ஓகே ஸோ இதே மாதிரி இந்த இடத்துல எல்லாமே ரிமூவ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல போய் ரிமூவ் பண்ணிடக்கூடாது. ஓகே ஸோ அந்த போனுக்கு அந்த இடத்துல கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட்டேஜ் இருந்தே ஆகணும். சரியா? ஸோ அந்த இடத்துல வெயிட் இல்லை அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக அப்ளை ஆகாது. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல கூட எனக்கு வெயிட் தேவையில்லை. சரியா? ஸோ இப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் வந்து வெயிட் வந்து கம்மி பண்ணிட்டேன். சரியா? ஸோ கம்மி பண்ணதுக்கப்புறம் சில இடத்துல நம்மளுக்கு ஜாயின்ஸில் கொஞ்சம் போன் வெயிட் தேவைப்படும், கொஞ்சமாக தேவைப்படும், நாட் ஹையர். ஓகே ஸோ அந்த டைமில் வாட் யூ ஹேவ் டு டூ இஸ் இங்கே போய் ஸ்மூத் கொடுத்துட்டு ஜஸ்ட் ஃப்ளட் அப்படின்னு கொடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இது இடத்துல லைட்டாக மூவ்மெண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே வெயிட்டேஜ் ஆட் பண்ணுறோம். சரியா? ஸோ இங்கே வரைக்கும் ஜூம் க்ளோஸ் பண்ணிவிட்டு யூ கேன் ஜஸ்ட் கிவ் ஸ்மூத். ஓகே ஸோ ஸ்மூத் கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல ரீப்ளேஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் கலரை ரீப்ளேஸ் பண்ண முடியும். சரியா? ஜஸ்ட் செக் திஸ் ஒன் அவுட். ஓகே ஸோ இந்த இடத்துல வரைக்கும் நான் இந்த இடத்துல பெயிண்ட் கொடுத்துருக்கேன். சரியா? ஜஸ்ட் செக் திஸ். ஓகே ஸோ பர்ஃபெக்டாக நம்ம பெயிண்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். சரியா? ஸோ அதே மாதிரி பால் டோஸ் எல்லாத்தையுமே பண்ணிடணும். ஸோ அதே மாதிரி இங்கே தைக்கு வரேன். ஸோ தைக்கு பண்ணுறேன். ஸோ பக்கத்தில் இருக்க தைக்கு இது இங்கெல்லாம் வந்து நம்மளுக்கு வெயிட்டேஜ் இருக்கக்கூடாது. ஸோ இங்கே மேக்ஸிமம் நம்ம வெயிட்டேஜ் கம்மி பண்ணும்போது இங்கே இருக்கிற வெயிட்டேஜ் வந்து அதுக்கு உங்களுக்கு ஃபுல் ஆகிடும். சரியா? ஸோ இங்கே போயிட்டு ஜஸ்ட் இந்த இடத்துலலாம் வெயிட்டேஜ் ரிமூவ் பண்ணுறேன். ஓகே ஸோ இந்த இடம்லாம் நம்மளுக்கு வெயிட்டேஜ் இருந்ததுன்னா இந்த இடம்லாம் மூவ் ஆகும். ஓகே ஸோ இந்த லெக்கை நீங்கள் எப்போ மூவ் பண்ணுறீங்களோ ஸோ அந்த இடம் எல்லாமே உங்களுக்கு மூவ் ஆகும். ஸோ எப்படி மூவ் ஆகக்கூடாது. சரி இதை வந்து நான் காமிக்கணும் அப்படின்னா எப்படி வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக காமிக்கலாம் அப்படின்னா ஜஸ்ட் இதை வந்து ஃபஸ்ட்டு நான் செலக்ட் பண்ணுறேன். ஓகே ஸோ இப்போ நான் இதை மூவ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ மூவ் பண்ணும்போது இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூவ் ஆகுது. ஸோ இஃப் ஐ ஜஸ்ட் கிவ் 4. ஓகே ஸோ இப்போ நான் இங்கே மூவ் பண்ணும்போது இங்கே இந்த இடம்லாம் உங்களுக்கு லைட்டாக ஷேக் இருக்குது. ரைட்? ஸோ இப்போ நான் 6 கொடுக்குறேன். ஓகே திருப்பி அந்த பெயிண்ட்டுக்கு போகிறேன். சரியா? ஸ்கின்னில் போயிட்டு ஜஸ்ட் கோ ஃபார் பெயிண்ட் ஸ்கின் வெயிட். ஓகே ஸோ இப்போ போனஸ் செலக்ட் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் கோ ஃபார் திஸ் கேரக்டர். ஓகே ஜஸ்ட் கோ ஃபார் ஸ்கின் அண்ட் போன் வெயிட். ஓகே ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி வரும். சரியா? ஸோ இப்போ அதுக்கு அடுத்தது இங்கே ரீப்ளேஸ் கொடுத்து வேல்யூ 0 கொடுத்து இப்போ நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. யூ see that something is changing. okay because இந்த வெயிட் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல அப்ளை ஆயிருக்கு. ஸோ இதை நான் மூவ் பண்ணேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல இருக்க வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய அந்த ஸ்கின்னும் வந்து உங்களுக்கு மூவ் ஆகும். ஸோ அது மூவ் ஆகாமல் இருக்க யூ ஹாவ் டு பெயிண்ட். ஓகே ஸோ பக்காவாக பெயிண்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இந்த இடத்துல நான் அதை மூவ் பண்ணேன் அந்த இது மட்டும்தான் மூவ் ஆகணும் அப்படின்னு சொல்லி it will calculate. okay just check this out. okay so பாத்தீங்கன்னா perfect you have to do it. okay so இப்போ if I just go back here just select பண்ணி if I just make it 0. okay 0 கொடுத்துட்டு if I just move it back again. okay so இந்த இடத்துல போய் W கொடுத்துட்டு இப்போ மூவ் பண்றேன் அப்படின்னா there is no changes. okay so for this leg. okay so பாருங்க ரொம்ப சிம்பிளா நம்ம மூவ் பண்ணியாச்சு. okay so இந்த இடத்துல நம்மளுக்கு வெயிட்டேஜ் இருக்கு. so அதை ரெடியூஸ் பண்ணிக்கலாம். so just go for 0 here. okay so இப்போ இதை செலக்ட் பண்ணி I'm just going to select this. okay go for skin. okay paint weight. okay so paint weightல போயிட்டு தைக்கு போறேன். ஸோ தைக்கு போயிட்டு இந்த இடத்துலலாம் வந்து நம்மளுக்கு அப்ளை ஆயிருக்கு. ஸோ இந்த பிளேஸ் எல்லாம் மூவ் ஆகுது. ஸோ இந்த இது எல்லாமே ரிமூவ் பண்ணிடுறேன். சரியா? ஜஸ்ட் ரீப்ளேஸ் கொடுத்து ரிமூவ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ ஜஸ்ட் கொடுத்து ரீப்ளேஸ். ஓகே ஜஸ்ட் ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பக்காவாக செட் ஆகிடும். சரியா? ஸோ எங்கேயுமே உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த பிளேஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக மூவ் ஆகும். சரியா? ஸோ மூவ் ஆகாமல் நீங்கள் கொஞ்சம் ஸ்மூத்தாக கொஞ்சம் பேஷன்ஸாக பக்காவாக ஒர்க் பண்ணும். ரிகர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இதை வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக ஒர்க் பண்ணுவாங்க. சரியா? ஸோ அதே மாதிரி நீல்க்கு அண்ட் ஆல்சோ ஆங்கிள். ஓகே ஸோ ஸ்ப்ளைன் 1. ஓகே ஸோ இந்த ஸ்ப்ளைனுக்கு ஓகே அண்ட் ஆல்சோ ஸ்ப்ளைன் 2. ஓகே ஸோ இந்த பார்ட்க்கு ஸோ இந்த பார்ட்க்கெல்லாம் எனக்கு இந்த இடத்துல அதிகமாக தேவையில்லை. ஓகே ஸோ லெட் மீ கோ இன் டு திஸ் ஜூம் பண்ணி ஓகே ஸோ கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி செஸ்ட்டுக்கெல்லாம் இந்த பார்ட்டில் வேணும் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் ஹாவ். இஃப் யூ டோன்ட் வாண்ட் இட் யூ கேன் ரெடியூஸ் இட். ஓகே ஸோ ரெடியூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த இடத்துல உங்களுக்கு கொஞ்சமாக மூமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா யூ கேன் ஃப்ளட் இட். ஓகே ஸோ ஃப்ளட் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகே ஃப்ளட் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது ரீப்ளேஸில் இருக்கும்போது தயவுசெய்து ஃப்ளட் அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் அப்ளேஸ் பண்ணிடாதீங்க. அமுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லாமே வந்து உங்களுக்கு ஃப்ளட் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு செஸ்டோட
போனுக்கு வந்து இந்த இடத்துல வேல்யூவே இல்லை பாருங்க. ஸோ வேல்யூ ஆட் பண்ணுறதுக்கு வாட் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு டூ, வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கிறேன். சரியா? ஸோ ஆட் பண்ணிவிட்டு வாட் ஐம் கோயிங் டு டூ, ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ஃப்ளட் இட். ஓகே, ஸோ ஃப்ளட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ எப்படி ஃப்ளட் பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். தலையிலலாம் இருக்குது. ஸோ தலையில் நம்மளுக்கு இருக்கக்கூடாது. ஜஸ்ட் வேல்யூவை கம்மி பண்ணிவிட்டு ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ரெடியூஸ் த weight here. Okay, so இதெல்லாமே ரெடியூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ ரெடியூஸ் and go into this. இது மாதிரி ஒரு போனுக்குமே நீங்கள் இதை வந்து பண்ணணும். சரியா? ஸோ எல்லா போனுக்கும் நீங்கள் பண்ணிங்கன்னா தான் உங்களுடைய ரிக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக அந்த இதுக்கு மட்டும் வெயிட்டேஜ் இருக்கும். ஸோ அது இல்லாமல் நீங்கள் எல்லாத்துக்குமே கொடுத்தீங்க அப்படின்னா, எல்லாத்துக்குமே நார்மலாக அப்படியே கொடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக இருக்காது. ஸோ இப்போ இதில் போய்ட்டு ரீப்ளேஸ் கொடுக்காம ஸ்மூத் கொடுத்து ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ஓபாசிட்டி லைட்டாக கொடுத்துட்டு ஃப்ளட். ஓகே, லைட்டாக உங்களுக்கு ஃப்ளட் ஆகும். சரியா? தென் கோ ஃபார் ரீப்ளேஸ் அகைன். ஸோ அடுத்த போன் கொடுக்குறேன், லெஃப்ட் ஷோல்டர். ஓகே, ஸோ லெஃப்ட் ஷோல்டரில் இங்கெல்லாம் வந்து உங்களுக்கு அப்ளை ஆயிருக்கு. ஸோ வேல்யூ கம்மி பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதெல்லாமே வந்து 0 பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடம்லாம் எனக்கு மூமெண்ட்ஸ் வேணாம். ஓகே, ஸோ இது மூவ் பண்ணும்போது இந்த இடம்லாம் எனக்கு மூமெண்ட்ஸ் வேணாம். ஸோ அதனால ஐம் ஜஸ்ட் ரெடியூசிங் இட். ஓகே, ஸோ ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். சரியா? ரெடியூஸ் பண்ணிவிட்டு ஓகே, சிம்பிளாக நீங்கள் இது மட்டும் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ லிட்டில் பிட் ஃப்ளட். ஓகே, ஸோ இது வந்து போய்ட்டு ஸ்மூத் கொடுத்துட்டு ஒபாசிட்டி டவுன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃப்ளட் லிட்டில் பிட். ஓகே, கொஞ்சமாக நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த இடம் மட்டும் உங்களுக்கு அப்ளை ஆகும். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் ஹேண்ட். ஓகே, ஸோ இந்த ஹேண்ட்லலாம் வந்து உங்களுக்கு எங்கே அப்ளை ஆயிருக்குன்னு பார்த்து ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் கொடுத்துட்டு ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ஹேவ் த வேல்யூ 0 அண்ட் ஆல்சோ ரெடியூசிங் இட். ஓகே, ஸோ இதுக்கும் நீங்கள் ஃப்ளட் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ கரெக்டாக நீங்கள் ஒரு போனுக்குமே நீங்கள் ஒர்க் பண்ணணும். ஸோ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கோ ஃபார் த ரிஸ்ட்டில் பக்காவாக இருக்கும். and I'm just going to go for the next next hand. okay, so இங்க வந்து இங்க பாருங்க, இங்க வெயிட்டேஜ் ஆயிருக்கா. ஸோ இந்த வெயிட்டேஜ் எல்லாம் ரிமூவ் பண்ணணும். ஓகே, ரிமூவ் பண்ணுறேன். and also shoulder, right shoulderல இவ்வளோ தூரம் வேணாம். so I'm just going to reduce the weight here. okay, and also over here. okay, so and also over here. சரியா? ஸோ ஒரு இதுவுமே பக்காவாக பார்த்து நீங்கள் ஒர்க் பண்ணணும். சரியா? ஸோ பாருங்கள், இது எல்லாமே நான் இங்கே எல்லாமே வெயிட்டை என்ன பண்ணுறேன், ரிமூவ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள். ஜஸ்ட் வேல்யூவை கம்மி பண்ணிவிட்டு யூ கேன் ஜஸ்ட் கீப் ஆன் ரெடியூசிங் இட். இங்கே இந்த இடம்லாம் அப்ளை ஆகிருக்கு. ஸோ அந்த இடம்லாம் நம்மளுக்கு 0 பண்ணிடுறேன். சரியா? ஸோ அப்போது அந்த இடம்லாம் உங்களுக்கு மூவ் ஆகாது. ஓகே, ஸோ இதில் மட்டும் லைட்டாக ஸ்மூத் கொடுத்து ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ஆட் ஸ்மூத்னஸ் டு இட், ஃப்ளட் பண்ணிக்கிறேன். சரியா? ஸோ நவ் இட்ஸ் வெல் அண்ட் குட். ஸோ அதே மாதிரி எல்லா போன்ஸுக்குமே நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஸோ யூ கேன் சி திஸ் நவ். ஓகே, ஸோ இப்போ நான் இதை மூவ் பண்ணேன் அப்படின்னா யூ சி தட் W. ஓகே, if I move it, nothing is getting changed. okay, so you can just do it. so E கொடுத்து I'm just going to rotate this. okay, so அதே மாதிரி இதை செலக்ட் பண்ணுறேன். W, I'm just going to have this here. okay, W, no problem with that. okay, so E கொடுத்து rotate பண்ணிக்கிறேன். சரியா? rotate பண்ணிட்டு I can just have this here. okay, so இப்போ இதில் bone வந்து show joints எடுத்துறேன் and also show இதில் போயிட்டு nerve circles. okay, nerve curves and also I can just take this IK handles. so பார்த்தீங்கன்னா I have set this character like this. so பாருங்க, so இதில் showல போயிட்டு you can just use only the curves here, nerve curves. so ஈஸியாக நீங்கள் மேனேஜ் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். okay, so ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் you can just do this kind of skinning. just check this one out. okay, so நம்ம ஈஸியாக நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். just check this out. okay, so இந்த இடத்துல உங்களுக்கு மூவ் ஆகுது. okay, because அந்த இடத்துல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே weight அப்ளை ஆயிருக்கு. ஸோ அதனால what I'm going to do, select this one. okay, go into skin here. okay, skinல பெயிண்ட் எஃபெக்ட் பெயிண்ட் இதுக்குள்ளே போயிட்டு ஸோ கரெக்டாக அதை செலக்ட் பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு அப்ளை ஆயிருக்கு. ஸோ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ரெடியூஸ் த வேல்யூ ஹியர். ஓகே, ஸோ இங்கே போய்ட்டு ரீப்ளேஸ் ரெடியூஸ் த வேல்யூ ஹியர். ஸோ பர்ஃபெக்டாக நீங்கள் ரெடியூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துலலாம் மூமெண்ட்ஸ் இருக்காது. ஓகே, ஸோ ஏதோ ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து அதிகமாக ஆட் ஆகிருக்கு. ஸோ பால், ஸோ இட் ஹஸ் பீன் ஆடட். ஓகே, ஸோ பால் 0 பண்ணிக்கிறேன் இங்கே. அதுக்கப்புறம் டோ, ஸோ இதெல்லாமே 0 பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு போனுமே பர்ஃபெக்டாக செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே, ஸோ
எந்த இடத்துலையுமே உங்களுக்கு அஃபெக்ட் ஆகாமல் பார்த்துக்கோங்க சரியா. ஸோ இதில் போகிறேன் தை. ஓகே, ஸோ இந்த இடத்துல ஏதாவது அப்ளை ஆயிருக்கான்னு பார்த்துக்கலாம். நத்திங் இஸ் பீன் அப்ளை. ஸோ இந்த இடத்துல I'm just going to go for this toe. ஓகே, ஸோ இது எல்லாமே அப்ளை ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ பால் பர்ஃபெக்ட்லி அப்ளை. ஓகே, ஸோ இது எல்லாமே எனக்கு அங்கே இருக்கக்கூடாது. ஸோ இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா வெயிட் அப்ளை ஆயிருக்கு. ஸோ வெயிட் வந்து சுத்தமாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ ஒரு போனுமே நீங்கள் செலக்ட் பண்ணி ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக யூ வில் கெட் த அவுட்புட். ஓகே ஃபைன். ஸோ ஒரு விஷயத்தையுமே கேர்ஃபுல்லாக நீங்கள் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு போன்ஸில் பர்ஃபெக்டாக யூ வில் ஹாவ் த ரிக் பர்ஃபெக்ட்லி. ஓகே சரியா. ஸோ ஹியர் ஐம் கோயிங் டு கோ டு திஸ். ஓகே, ஸோ இது வந்து 0 பண்ணிக்கிறேன். ஃபைன், 0. இஃப் ஐ ஜஸ்ட் மூவ் இட் நவ் ஹியர். ஓகே, W கொடுத்துக்கிறேன். W கொடுத்து if I move, see this. ஓகே, ஸோ இந்த மாதிரி செப்பரேட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். if I just go back. ஓகே, ஸோ just check this one out. ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா weight it is there. ஸோ வெயிட்டை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். let me adjust it, not a problem with that. just check this one out. Okay, so you see this one happens perfectly. தெரியுதா? ஸோ ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் அண்ட் ஆல்சோ க்ளீனாகவும் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். தெரியுதா? ஸோ பார்த்தீங்கன்னா you can just do the skinning very simple and also very easy. Okay, ஸோ இன்னும் நிறைய ஒர்க் பண்ணணும். ஓகே, ஸோ ஒரு போனையும் பர்ஃபெக்டாக செலக்ட் பண்ணி யூ ஹாவ் டு ஸ்கின். ஓகே, ஸோ இதை நீங்கள் மூவ் பண்ணும்போது ஏதாவது ப்ராப்ளம் வருது அப்படின்னா ஜஸ்ட் அந்த போனுக்கு செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ஏதாவது வெயிட் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிக்கோங்க சரியா. ஃபைன். ஸோ ஸ்கின்னிங் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக நீங்கள் ரிக் பண்ணிவிட்டு அதை வந்து பர்ஃபெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணி ஓகே ஒரு கேரக்டரை வச்சு அதில் நீங்கள் போன்ஸ் செட்டப் பண்ணி நீங்கள் அதுக்கப்புறம் ஸ்கின் பண்ணீங்க அப்படின்னா யூ கேன் கெட் த பர்ஃபெக்ட் ஒன். ஓகே, ஸோ இதில் நம்ம அப்ளை பண்ணியிருந்தோம். ஸோ அதை வந்து நீங்கள் ஸ்க்ரால் கூட பண்ணி பார்க்கலாம். யூ see this. ஓகே, ஸோ பாருங்கள், இட்ஸ் வெரி சிம்பிள் ரைட். ஸோ நீங்கள் ஈஸியாக நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பார்ட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக இருக்கும் சரியா. ஸோ இந்த சாப்டரில் நீங்கள் என்னென்ன பார்த்தீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து நம்ம கொடுத்தோம். ஓகே, ஒரு ஐகேக்கும் நம்ம கண்ட்ரோல்ஸ் கொடுத்துட்டு ஸோ அதை வந்து பேரண்ட் பண்ணோம். ஓகே, டாப்பில் இருக்கிறது எல்லாமே செஸ்ட்டுக்கு பேரண்ட் பண்ணோம். இதில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹிப் போனுக்கு பேரண்ட் பண்ணோம். ஸோ ஹிப் போன்ஸ், ஸ்ப்ளைன் போன், ஓகே, ஸோ மெயின் போன் இது எல்லாமே வந்து கொண்டு வந்து குளோபலுக்கு பேரண்ட் பண்ணோம். அண்ட் ஆல்சோ இந்த லெக்ஸ். ஓகே, ஸோ இந்த லெக்ஸோட கண்ட்ரோலையும் இதுக்கு பேரண்ட் பண்ணும். இந்த நீயோட கண்ட்ரோலையும் இதுக்கு பேரண்ட் பண்ணும். இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு வேர் ஐ கேன் ஜஸ்ட் மேக் த கேரக்டர் பிகர். ஓகே, ஆர் எல்ஸ் ஸ்மாலர். ஓகே, ஸோ நீங்கள் ஈஸியாக ஒரு கேரக்டர் பெருசும் சின்னதும் பண்ணிக்கலாம் வித் த ஹெல்ப் ஆஃப் திஸ் குளோபல். ஓகே, ஸோ குளோபல் கண்ட்ரோலை வச்சு நீங்கள் இதை ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ பெரிய கேரக்டர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. Okay, so if I just want it smaller, you can just have smaller character. Okay, so இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் நீங்கள் பண்ண முடியும் சரியா. ஸோ பார்த்தீங்கன்னா I can just take this off. Okay, so curves எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கேரக்டரை பக்காவாக இங்கே பார்த்துக்கலாம் சரியா. ஃபைன். ஸோ this is what the rigging and skinning. Okay, so thanks for watching. Thank you.